என் மேல அந்த சிலுவையை வையும் ஆண்டவர் என்று கேட்க போகிறோம். நான் தூக்கட்டும். எவ்வளவு நாள் உங்க மேலே கொண்டு வந்து மூட்டை மூட்டையா ஒவ்வொரு கூட்டத்தில் வரும் பொழுதும் ஜெப குறிப்பு எழுதி போடுவதும், விண்ணப்பம் எழுதி போடுவதும், வந்து ஜெபம் பண்ண சொல்லுவதும். எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் சமயங்கள்ல வந்து லெட்டர் கடிதம் வரும், அங்கிள் இந்த மாதிரி பரீட்சை வருது எங்களுக்கு, நீங்க என்ன செய்யுங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த அம்மா வந்து இந்த பொண்ணு ஜெபம் பண்ணணும், நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், 40 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணுமா? இது 39 நாள் டிவி பார்த்துட்டு 40 நாள் போய் பரீட்சை போய் எழுதுமா? எத்தனை நாட்கள் நீங்கள் உங்கள் பாரத்தை மற்றவர்கள் மேலும் இயேசு மேல் சுமத்த போகிறீர்கள்? இயேசுவின் பாரத்தை புரிந்து கொள்ளுவோம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். புரிஞ்சுட்டு ஜெபிங்க. இதுவரைக்கும் நம்ம சமுதாயம் வேற மாதிரி ஜெபிச்சோம். சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணோம், பிரயாணத்துக்கு ஜெபம் பண்ணோம், சரீர சுகத்துக்கு ஜெபம் பண்ணோம். இயேசுனுடைய பாரத்துக்காக ஜெபம் பண்ணல. இனி நாம் அப்படி இருக்க போவதில்லை. நாம் கர்த்தருடைய பாரத்தை புரிந்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். என் பிரச்சனை இருந்தா இருந்துட்டு போட்டோம். அது இயேசுவின் பிரச்சனையை விட ஒன்று பெரிய பிரச்சனை அல்ல. உண்மையிலே உங்களுக்கு வந்து கடன் பாரம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், சரீரத்துல வலி இருக்கும், வேதனை இருக்கும், கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருப்பார்கள், குடிக்கிற புருஷன் இருப்பார்கள், எல்லாமே பாரம் தான். ஆனா இயேசுவின் பாரத்தோடு ஒப்பிடும் பொழுது உன்னுடைய பாரம் ஒரு கடுகளவு கூட இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் பாரத்துக்காக தன் தோளை கொடுக்காவிட்டால் நம்ம பிள்ளை என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அதான் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் சொன்னா ஜெபிக்கிறவர்களை கூட்டி சேருங்கள், ஜெபிக்கிறவர்கள் அழைங்க. வேணும், எனக்கு ஜெபிக்கிறவங்க வேணும். இந்த எழுப்புதலை நான் கொண்டு வர வேண்டுமானால் உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் வரும் என்று நான் யோவானுக்கு அன்றே வெளிப்படுத்தி சொன்னேன். பூமியின் மேல் எங்கும் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. இயேசுவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. அவரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வருகிறது. அது நிறைவேறணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல் நூற்றாண்டில் எப்படி நான் ஜெபிக்கிறவர்களை அழைத்தேனோ அதே போல ஜெபிக்கிற கூட்டம் எனக்கு வேணும். ஜெபிக்கிறவங்க வேண்டும். கர்த்தர் அதற்காக 5 விதமான ஜெப வீரர்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஜெபிக்கிறவங்களை கொண்டு வாங்க, நான் அவர்களை என் ஆவியினால் நிரப்புவேன், அவர்களுக்குள்ள 5 விதமான கிரியைகள் நடக்கும் என்று சொன்னார். முதல் ஜெப வீரர்களுக்கு பேர் ஜாமக்காரர் ஜெபம். ஜாமக்காரர்கள், ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள். ஜாமக்காரர்கள் என்றால் அலங்கத்தின் மேலிருந்து காவல் காக்கிறவர்கள். ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள என்ன ஆபத்து வருகிறது என்று பார்க்கிறவர்கள். நான் இதை குறித்து நாங்க போன வருஷம் வேற மாதிரி செய்தி சொன்னோம். ஆனால் நான் அதுக்கு பிறகு சென்ற வருஷத்துல நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றிற்று. கர்த்தர் எழுப்புதலுக்கு இந்த 5 ஜெப வீரர்களும் தேவை என்று சொல்லி இருந்தால் இந்த 5 ஜெப வீரர்களும் எழுப்புதலை குறித்த காரியத்தை அறிந்து ஜெபம் பண்ணுவதற்காகவே தான் கர்த்தர்வர்களை அழைத்திருக்கிறார். தேசத்துக்கு ஜெபம் அப்புறம் அது இருக்கு, ஆனா இந்த எழுப்புதலை முன்னிட்டு அந்த காரியங்களை சொல்லத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜாமக்காரர்கள் என்றால் யார்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாமக்காரர் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜாமக்காரர்கள் என்றால் அந்த காலத்துல இஸ்ரேல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேசங்கள்ல பெரிய பெரிய பட்டணங்களை சுற்றிலும் பெரிய காம்பவுண்ட் சுவர் போட்டிருப்பாங்க. பெரிய காம்பவுண்ட் சுவர், அதை அலங்கம் என்று சொல்லுகிறோம். அலங்கம், எரிகோ பட்டணத்துல ஒரு பெரிய அலங்கம் இருந்தது. அந்த அலங்கத்து மேல 2 பஸ் அழகா ஓவர்டேக் பண்ணி போலாம், அவ்வளவு பெருசு அகலம். இன்னைக்கு பாருங்க, நம்ம வச்சிருக்க அந்த கட்டடங்கள் 2 செங்கல் அகலம் இருக்கும் அல்லது 1 செங்கல் அளவு இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அந்த காலத்து பட்டணங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த அலங்கத்தினுடைய அந்த பருமன், அந்த தடிமன் மேல 2 பஸ் அழகா வந்து ஓவர்டேக் பண்ணி போகலாமா, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், ராகாப் என்ற வேசியினுடைய வீடு அலங்கத்தின் மேல் இருந்தது. ஒரு சுவத்துக்கு மேல வீடு கட்டணும்னா அந்த சுவர் எவ்வளவு அகலம் இருக்கும் பாருங்க, அவ்வளவு பெரிய அலங்கங்கள். இந்த அலங்கங்களை கட்டி அவர்கள் வந்து ராத்திரில கதவெல்லாம் பூட்டிடுவாங்க, அப்புறம் ஊருக்குள்ள யாரும் நுழைய முடியாது. மேலே ஜாமம் காக்கிறவர்கள் என்று ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவர்களை மேல வச்சிருப்பாங்க. அவங்க ராத்திரி வந்து மேல நின்று வாட்ச்மேன் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவனாவது வெளியே இருந்து உள்ளே வருகிறானா, ஏதாவது ஆபத்து வருகிறதா, ஏதாவது எதிரிகள் உள்ளே வருகிறார்களா, பதிவிடை வைத்திருக்கிறார்களா, பதுங்கி இருக்கிறார்களா, ராத்திரி வந்தானா என்ன செய்வான், பெரிய பெரிய அந்த தீவெட்டிகளை பிடித்து கொண்டு வந்து அந்த பொந்துகள்ல, மரங்கள்ல, ஓரங்கள்ல, செடிகள்ல, மறைவிடங்கள்ல பதுங்கி இருந்தா மேல இருந்து பார்த்தா தெரியும் என்று மேலே இருந்து ஜாமம் காக்கிறவர்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு ஆபத்து வருகிறதை கண்டால் உடனே அதை பார்த்து உள்ளே ஊருக்குள்ளே சொல்லுவாங்க. உள்ள ஊருக்குள்ள அங்கே உள்ளே அந்த நகரத்தை காவல் காக்கிற போலீஸ் இருப்பாங்க, காவல்காரங்க, அவங்கிட்ட தகவல் தெரிவிப்பாங்க. இதை நம்ம இன்னைக்கு சுலபமாய் சொல்ல வேண்டுமானால்
உளவுத்துறை, காவல்துறை என்று சொல்லலாம். உளவுத்துறை வரக்கூடிய பயங்கரங்களை பார்த்து இவங்க போய் ஒண்ணு சண்டை போட போறது இல்ல. இந்த மாதிரி வரப்போது, தீவிரவாதி வர்றான், டெரரிஸ்ட் வந்தான்னு சொல்லி தேசத்துக்குள்ள சொல்லிடுவாங்க. தேசத்துல காவல்காரர்கள் இருப்பாங்க, காவலர்கள், போலீஸ் அல்லது பெரிய பெரிய போர்சஸ் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி அவங்க திட்டம் போடுவாங்க. இந்த உளவுத்துறையுடைய அந்த வேலை வெளியே வருகிற ஆபத்துகளை கண்டு, வெளியே வரக்கூடிய பயங்கரங்களை கண்டு உள்ளே இருக்கிறவர்களை சொல்லி எச்சரிப்பது. இப்போ கர்த்தர் செய்ய போற காரியத்துல இந்த எழுப்புதல் என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த எழுப்புதலில் வரக்கூடிய, எழுப்புதலுக்கு விரோதமாய் வரக்கூடிய ஆபத்துகள், எழுப்புதலை தடை செய்வதற்கு சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்கள், சாத்தானுடைய கிரியைகள், இவைகளை இந்த ஜாமக்காரர்கள் அப்படியே அதுக்காகவே ஜோமன்ட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்கு விரோதமா என்ன வரப்போகுது, இந்த எழுப்புதலுக்கு விரோதமா சத்துரு என்ன விதத்திலே காய் நகர்த்துகிறான், இந்த எழுப்புதலுக்கு விரோதமா என்னென்ன பயங்கரங்களை கவர்மெண்ட்டை வச்சு செய்ய போறான், இந்த எழுப்புதல் வந்தால் அதை ஒரு மாதிரி நசித்து போய்விட பண்ணுவதற்கு என்னென்ன பயங்கரங்களை தேசத்துல வச்சிருக்கிறான். எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேசத்துல 10 இடத்துல வெடிகுண்டு வெடிச்சு தேசமே கலங்கி கொண்டிருந்தால் நீங்கள் போய் சுவிசேஷம் சொன்னால் யார் கேட்பார்கள்? அவன் பதறிக்கிட்டு இருப்பான். இந்த பொல்லாத கொள்ளை நோய்கள் உள்ளே வர ஆரம்பிச்சு, சாத்தானுடைய தந்திரம் கொள்ளை நோய்களை உள்ளே வர ஆரம்பிச்சு, அது மாதிரி நிறைய ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வாங்க நான் சுவிசேஷ கூட்டம் நடத்துறேன், சுவிசேஷம் சொல்றேன்னு சொன்னா யார் இதை உட்கார்ந்து கேட்க போகிறார்கள்? யார் அந்த ரட்சிப்பை கவனிக்க போறாங்க? சாத்தான் தேசத்திலே திகிலையும் திடுக்கிடுதலையும் பொருளாதார சீர்குலையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற வெகுஜன மக்களை பிச்சை பாத்திரத்தை கையேந்த வச்சுட்டான்னா நீ சுவிசேஷம் சொன்னா யார் கேட்பார்கள்? சாத்தான் அதுக்கு தான் அந்த தேசத்தின் மேல் பயங்கரங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கும், எங்க சுத்தி பாத்தீங்கன்னாலும் அவனுடைய நோக்கம் அந்த எழுப்புதல் மேலே தான் இருக்கும், எழுப்புதல் மேலே இருக்கும். அப்போ என்ன பிளான் வைக்கிறான்? கர்த்தர் அதை உங்களிடத்தில் வெளிப்படுத்துவா. அவர்கள் தான் ஜாமக்காரர்கள். இவங்க அந்த காரியத்தை, தந்திரத்தை தெரிந்து கொண்ட உடனே அடுத்த குரூப் இருக்கிறாங்க. அவங்க பேரு மந்தை காவல்காரர்கள், காவல் காக்கிறவங்க. காவல்காரர்களிடத்திலும் ஜனங்களிடத்திலும், தேவனுடைய ஜனங்களிடத்திலும் அதை அறிவிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் வருது தேசத்துல, ஒரு பெரிய காரியத்தை, இந்த எழுப்புதலுக்கு விரோதமான காரியத்தை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி இந்த காவல்காரரிடத்திலே சொல்லுவாங்க. இந்த காவலர்கள் யார் என்று கேட்டால் தேவனுடைய ஜனத்தை காவல் காக்கிறவங்க. அவங்க விசுவாசம் குறைந்து விடாமல் அவர்களை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தவும், அவர்களை வழிநடத்தவும், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கவும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்துரு எந்த கிரியைகளையும் செய்து விடாதபடிக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து அவர்களை காவல் காத்துக் கொள்ளுகிற காவலாளர்கள். நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சபைகள் மாத்திரம் இல்ல, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சபை வச்சிருந்தா தான் அவர்கள் மேய்ப்பர்கள் என்று பொருள் அல்ல, சபை இல்லாத மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. இப்ப மோகன் வந்து நம்ம குறித்து பாரப்படுகிறார்கள், இந்த மாதிரி காரியம் இப்படி வருது, என் ஜனங்களுக்கு இந்த மாதிரி வருன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சபை இல்லை. அவர் ஒரு காவல்காரர். தன் ஜனங்களை, ஆண்டவருடைய ஜனங்களை தங்களால் இயன்ற அளவுக்கு பாதுகாக்கும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள். அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம். அவர்களிடத்திலே இந்த ஜாமக்காரர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு காரியம் வருதுன்னு. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வரக்கூடிய பிரச்சனை தேவனுடைய ஜனத்தை எப்படி பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அத முதல்ல இவங்க அதை வச்சு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றாங்க. இந்த வரக்கூடிய பிரச்சனை அது உலகத்துக்கு வெளியே வர்ற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே இந்த எழுப்புதலை டார்கெட் பண்ணி தான் வரும் பிரச்சனை எல்லாம். எழுப்புதலை டார்கெட் பண்ணி அந்த பிரச்சனை சொன்ன உடனே இந்த மாதிரி தீவிரவாதிகள் வரப்போறாங்களாம், தீவிரவாதிகள் தேசத்தின் மேலே குறி வைத்திருக்கிறார்களாம், தீவிரவாதிகள் தேசத்துக்குள்ள உள்ளே நுழைவதற்கு, தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து தேசத்தை கலங்க பண்ணினால், தேசத்தை திடுக்கிட பண்ணினால், அதுல தேவனுடைய ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னென்ன பாதிப்பு வரும், இதனால வந்து இந்த எழுப்புதல என்னென்ன தடைகள் வரும், இதை உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இவரிடத்தில் 2வது கட்டத்தை வெளிப்படுத்துவார். இதன் மூலம் தேசத்தில் ஒரு பக்கம் நெருப்பெறிந்தால், தீ எறிந்தால், ஒரு பக்கம் குழப்பம் வந்தால், ஒரு பக்கம் வியாதிகள் வந்தால், பயோ வெப்பன்ஸ் வந்து வெடிக்கப்பட்டால், அது எப்படி தேவனுடைய சபையை, கர்த்தருடைய ஜனங்களை எப்படி அது ஒரு மாதிரி தடுமாற பண்ணும், எழுப்புதலுக்கு எப்படி தடைகளை கொண்டு வரும் சொல்லி இவங்க அவங்களோட பேசி அவர்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி அதற்காக அதை தடை செய்வதற்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், அதில் தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்கு என்ன வழி, இவர்கள் பாதுகாப்பாய் நடந்து கொள்வதற்கு என்ன வழி என்பதை இவங்களால ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு ஜெபிக்கிறான் பாருங்க. அவனுக்கு பேர் தான் காவல்காரர்கள். அப்ப ஜாமக்காரர் ஜெபம் வேற, காவல்காரர் ஜெபம் வேற. காவல்காரர் ஜெபம் வரக்கூடிய ஆபத்துகளை அறிந்து கொண்டு இதில் ஜனங்களை பாதுகாப்பது எப்படி என்கிறதை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிச்சு கேட்டு அதை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை ஜெபிக்க வைப்பது.
அவர்களை பாதுகாப்பா இருக்க வைப்பது. அடுத்து இந்த துணையாளர் ஜெபம் என்று கர்த்தர் ஒன்று சொன்னார். இது இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதில்லை. துணையாளர்கள். துணையாளர்னா என்ன ஆண்டவரே? அசிஸ்டன்ட். துணையாளர்னா அசிஸ்டன்ட். துணையாளர்கள் என்றால் யார்? இந்த துணையாளர்கள் என்றால் யாருன்னா கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஒரு காரியத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தும் பொழுது அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்னு, அந்த கர்த்தர் வெளிப்படுத்துற காரியத்துல தேவன் செய்ய போகிற காரியங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜெபிக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் செய்கிற காரியங்கள். ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு ரெவலேஷன் ஒன்னு சொல்றேன், ஒரு வெளிப்பாடு. கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உன் தேசத்தின் மேலே தீவிரவாதிகளுடைய குறி இருக்கிறது. அவர்கள் தேசத்திலே குழப்பங்களை விளைவிக்கவும், கிறிஸ்தவர்களை மையப்படுத்தி தேவனுடைய சபைகளை சூறையாடி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கழுத்தறுக்கவும், சபைகளை எல்லாம் ஸ்தம்பித்து போக வைக்கவும் தேசத்திலே திட்டங்களை தீட்டுகிறார்கள். அவங்க உள்ள வரும்பொழுது நிறைய குண்டுகளையும் வெடிக்க வைக்கக்கூடிய பொருள்களையும் கர்த்தருடைய சபையை வந்து மையப்படுத்தியே செய்ய போறாங்க. அதனால இதற்காக நீங்கள் உத்தரவாதம் செய்து ஜெபித்தால் நான் என்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்களுடைய திட்டங்களை செயலற்று போக பண்ணுவேன். இவர்களை திட்டமிட வைத்து இந்த எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஒரு பொல்லாத ஆவி இதனுடைய பின்னால இருக்குது. இந்த ஆவி கிறிஸ்துவுடைய ரத்தத்தை குடிக்கவும் அவருடைய விசுவாசத்தை சிதற போக பண்ணவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் கர்த்தர் சொல்றார். இது ப்ராஃபசி. இந்த ப்ராஃபசி வந்த உடனே இது கர்த்தர் வந்து யார்கிட்ட சொல்றாரு? ஜாமக்காரரிடத்துல சொல்றார். ஜாமக்காரர்கள் என்னை போல ஆட்கள் வந்து சொல்றோம், கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தின் மேல் தீங்கு வருகிறது, தேசத்தின் மேல தீவிரவாதிகளுடைய குறி இருக்கிறது, தீவிரவாதிகள் பல இடங்களை டார்கெட் பண்ணி வெடிகுண்டுகளை வைக்க போறாங்க, குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்துல தான் அதை வைக்க போறாங்க. பெங்களூர்ல அப்படிதான் நடந்துச்சு. பெங்களூர்ல போன நவம்பர்ல கர்த்தர் பேசினார். அவர் சொன்னார், பெங்களூர் பட்டணத்துல பெரிய அந்த குண்டு வெடிப்புகளை நடத்துவதற்கு தீவிரவாதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. தீவிரவாதிகள் கப்பல்களிலே வருகிறார்கள், தீவிரவாதிகள் உள்ளே பதுங்கி இருக்கிறாங்க, ஜனங்கள் கூடுகிற இடங்கள், தேவாலயங்கள், ஆராதனை கூடங்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவங்க டார்கெட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நவம்பர் மாசம் 1ஆம் தேதி கர்த்தர் பேசினார். டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு ஒரு யூடியூப்ல எடுத்து போட்டிருக்கிறாரு. சொல்றாரு, பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் வந்து இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஆனா பாருங்க, பெங்களூர் பட்டணம் எவ்வளவு அமைதி பூங்காவாக இருக்கிறது. அவர் சொல்லும் போதே, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே எவ்வளவு யோசிச்சு சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனம் மனப்பாடம் பண்ணிட்ட சொல்ல முடியும், கர்த்தர் சொல்றதை கேட்டுதான் நாங்க சொல்ல முடியும். நீங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. பாருங்க, தீர்க்க தரிசனம் போது தடுமாறுறார். பெங்களூர்ல எங்கெங்க குண்டு வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆளு எந்த நேரம் சொன்னானோ அடுத்த வாரமே பெங்களூர்ல முக்கியமான வீதியில குண்டு வச்சுட்டாங்க. குண்டு வெடிச்சிருச்சு. குண்டு வெடிச்சா அது வந்து ஒரு பெரிய முக்கியமான, நாங்கள் அது வழியா கடந்து வந்திருக்கிறேன் அந்த இடத்துல. அது பிறகு 3வது நாள் நாங்கள் அந்த இடத்து வழியா கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. நல்ல போலீஸ் பந்தோபஸ்து போட்டு அந்த இடம் ரோட முழுசும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஜனங்கள் கூடுகிற இடத்துல உள்ள வச்சிருக்காங்க. அங்கே மெஹதி என்று சொல்லுகிற ஒரு தீவிரவாதி தலைவனை முந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிசம்பர்ல அரெஸ்ட் பண்ணி அவனை பிடிச்சு விசாரிச்சா, இருக்கிற தீவிரவாத அமைப்புகளே ஐசிஸ் என்ற தீவிரவாத அமைப்பு தான் பெரிய தீவிரவாதம், ரொம்ப டெரரிசம். ஐஎஸ் சொல்லுவாங்க, அதை சுருக்கமாய் சொல்லும்போது ஐசிஸ் சொல்றாங்க. இப்போ அந்த ஐசிஸ் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள். நீங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கிறிஸ்தவர்களை கழுத்தறுக்கிறது, முஸ்லிம்களை கழுத்தறுத்து கொலை செய்யறது, ஜனங்களை கொலை செய்யறது, மாதிரி பயங்கரவாத அமைப்பு. இந்த அமைப்பினுடைய ஒரு பகுதி கமாண்டர், ஒரு முக்கியமான ஒரு ஆளு, அவருடைய பிரெயினா செயல்படக்கூடிய ஆளு பெங்களூர்ல 8 வருஷமா உள்ள இருக்கிறான். 8 வருஷமா இங்க உள்ள இருந்து இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய மூளையை செலவு செஞ்சு ஐசிஸ் தீவிரவாதி அமைப்புல அவர்களை அங்கத்தினராய் மாற்றி இருக்கிறான். அதுல சொல்றாங்க, மொத்தம் எத்தனை பேர்? 18,700 வாலிபர்களை அந்த இயக்கத்திலே சேர்த்திருக்கிறான் அப்படின்னு லண்டன்ல இருக்கிற ஒரு டிவி சேனல் இதை கண்டுபிடிச்சு, அவங்க வந்துட்ட ஒரு தீவிரவாதி மாதிரியே பேசி நானும் அதுல சேரணும்னு சொல்லி அவங்க கொடுத்த வெப்சைட் எடுத்து அதை டிவியில ஒளிபரப்பியிருக்காங்க. இதை பார்த்த உடனே கவர்மெண்ட் வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த வெப்சைட் எங்க இருக்கு, எங்க இருந்து இயங்குகிறது என்பதை அதை வச்சு கண்டுபிடிச்சு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு சாதாரண ஒரு என்ஜினியர் மாதிரி, ஒரு சாதாரண ஒரு வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரி ஒரு ஒன்று கொடுத்தன வீட்டுல சின்ன ரூம்ல தங்கி இருக்கிறான். அங்க இருக்கிற லேப்டாப்பை வைத்துக் கொண்டு 18,700 பேரை பெங்களூர் சிட்டியில இருந்து அவன் தயார் பண்ணி இந்த ஐசிஸ் தீவிரவாத இயக்கத்துல வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவனை இந்த ஆளை கைது பண்ணிட்டாங்க. இங்க குண்டுவெடிப்பில் வைத்த அந்த முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவர்களை ஒரு 2-3 பேரை கைது பண்ணிட்டாங்க. மங்களூர் விமான நிலையத்துல சென்ற வாரம்
ஒருவன் தன்னுடைய உடம்பில குண்டை வைத்துக் கொண்டு 3 நாளா அது எங்க வைக்கலாம்னு சொல்லி சுற்றி கொண்டிருந்தவனை கண்டுபிடித்து விட்டார்கள். அவனை பிடிச்சிட்டாங்க. அந்த பட்டணத்தில் அவ்வளவு பெரிய பயங்கரங்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த தீவிரவாதிகள் தீவிரமாய் கிரியை செய்றாங்க. இதைத்தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், இதைத்தான் கர்த்தர் பேசுகிறார். எங்களுக்கு என்ன ஆசையா? சும்மா வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்தோம், இந்த ஊர்ல குண்டு வெடிக்க போகுது, அந்த ஊர்ல குண்டு வெடிக்க போகுது. நான் நம்ம மோப்பனாயா? எந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்கிறான் கண்டுபிடிக்கிறக்கா என்னை கொண்டு போகிறீர்கள் அங்கே? இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் அதை சொல்றோம், அவ்வளவுதான். இது சொல்லியாச்சு. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தா கரெக்டா ஜனவரி 1ஆம் தேதி அரசாங்கம் சொல்லுது, கவர்மெண்ட் சொல்லுது, இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கூடுகிற இடம், தேவாலயம், கூட்டங்கள் நடக்கிற இடத்தை தான் குறிவைத்திருப்பதாக நாங்கள் அவர்கள் மூலமாக அறிய வருகிறோம். ஆகவே 1ஆம் தேதி அங்க கூட்டம் நடத்தும் எல்லா சர்ச்சிலையும், பெங்களூர்ல எல்லா சர்ச்சிலையும் நிறைய போலீஸ் பாதுகாப்புகளை போடுங்கள். அப்ப பாருங்க, எங்கேயோ வர்ற மாதிரி வந்து அவன் கடைசியில கிறிஸ்தவர்களை தான் குறிவைக்கிறார்கள். அங்கே இதுதான் கர்த்தனங்க, கிறிஸ்தவனை தான் குறிவைக்கிறாங்க, அவன் தேவாலயத்தை குறிவைக்கிறாங்க, ஜனங்கள் கூடுகிற இடத்தை குறிவைக்கிறாங்க. அப்படித்தான் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும், கடைசியில நம்ம தலையில தான் வந்து விடியும். கர்த்தர் இப்படி சொல்றார். இப்ப சொல்லிட்டார், எழுப்புதல் வரப்போகிறது, உங்கள் மேல் குறி வைத்துக் கொண்டு தீவிரவாதிகள் வருகிறார்கள், நீங்கள் ஜெபம் பண்ணா. இது வந்து ஒரு கண்காணிப்பாளர் இடத்துல, ஒரு ஜாமக்காரர் இடத்துல கர்த்தர் பேசிவிட்டார். இவர் இதை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் காவல் காக்கிறவரிடத்திலும், ஜனங்களோட தொடர்புடையவர்கள், காவல் காக்கிறவர்கள், ஜாமக்காரர்கள் ஜனங்களோட தொடர்பற்றவர்கள். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க ஜனங்களோட தொடர்புல இருக்க மாட்டாங்க. மேலில உட்கார்ந்து இருக்கிறான், மேலில நின்று கொண்டிருக்கிறான். என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது அப்படிதான் அழைச்சார். நீங்க பாருங்க, நான் கூட்டம் முடிஞ்ச உடனே நிக்கவே மாட்டேன், யார்கிட்ட பேச மாட்டேன், ஓடி விடுவேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் இறங்கி நான் பாட்டு கார்ல போயிருவேன், வந்து அப்படி டாடா காமிச்சிட்டு கண்ணாடி ஏத்தி விட்டு நான் பாட்டு போயிருவேன். எனக்கு வேலை அறிவிப்பது, இது என்னுடைய அழைப்பு. ஆனா மோனன் அப்பாத்துறன் அப்படி இல்ல, முடிச்ச உடனே நின்று ஜனங்களோடு தொடர்பில் இருக்கிறவர்கள், காவல்காரர்கள். நாங்கள் ஜாமம் காக்கிறவர்கள், மேல நிப்போம். ஜனங்களோட எங்களுக்கு தொடர்பு இல்ல, ஜனங்களோட நாங்கள் அதிகமாய் பேசுவதில்லை. நீங்கள் கடிதம் போட்டு பாருங்க, பதிலே வராது. ஆனா ஜெபிப்போம், நேரம் கிடைச்சா ஜெபிப்பேன். நான் என்கிட்ட பேச முயற்சி பண்ண பாருங்க, போனே இருக்காது என்கிட்ட. இது ஒரு விதமான ஊழியம். நாங்கள் தேவனுடைய செயல்பாடுகள், ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், எங்கெங்கே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், சாத்தான் எங்கே செயல்படுறான், இதை பார்க்கிறதா எங்க வேலை. ஜனங்களோட எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல இவ்வளவு தூரத்துல உங்களை பார்ப்பதுதான். எனக்கு முகம் கூட தெரியாது, உங்களை பேர் கூட தெரியாது. ஆனால் தொடர்பில் உள்ளவர்கள், காவல்காரர்கள், ஒரு மக்களோட தொடர்பு இருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ள இருப்பாங்க. இவன் செவத்து மேல உட்கார்ந்து இருப்பான், அலங்கத்து மேல அங்க நின்று கொண்டு யார் வர்றார் என்று பார்த்துட்டு கீழே இருக்கிற ஒரு இடத்துல சொல்லுவான். இதுக்கு பிறகு இதை வாங்கின உடனே காவல்காரர்கள் ஜனங்களோட தொடர்பில் இருக்கிறவர்கள் ஜனங்களை அழைத்தவர்களோட பேசுறாங்க, ஜனங்களை அழைச்சு பேசுறாங்க. கர்த்தர் இப்படி ஒண்ணு சொல்லி இருக்கிறார், அந்த மேல இருக்கிற ஆளு அதை பார்த்திருக்கிறான், அந்த பக்கத்துல பின்னால இந்த மாதிரி கிரியை நடந்து கொண்டிருக்கிறது, எதிராளிகள் வருகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிறத ஜனங்களிடத்துல பேசி இந்த ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர் ஜெபம் பண்ணி கேட்டு அவர்களுக்கு சொல்லுவாங்க. இது அவங்க வேலை. இதுக்கு ஜனங்கள் என்ன செய்யணும்? ஜனங்கள் பாதுகாக்க, கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகளை குறி வச்சு வருது, இவங்க பாதுகாக்கப்படணும். இவங்க அந்த பாதுகாப்புக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், அதுக்கு என்ன திட்டம், அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, அதை நம்ம எப்படி வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி இவங்களுக்கு சொல்லணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஜனங்களை கூட்டி சேர்க்கணும். ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணணுமா, 12 hours ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணணும். கர்த்தர் என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் பேசினார். நாங்கள் அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது, தேசத்தை ஜெபத்தினால் நிரப்புங்கள் என்று அவர்களுக்கு சொல்லு, அவ்வளவுதான் சொன்னான். 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவரிடத்துல பேசினார், ஜெபத்தினால எப்படி நிரப்புறது ஆண்டவரே, 12 மணி நேரம் ஜெபிக்கும்படிக்கு என்னுடைய ஜனங்களுக்கு அழைப்பு கொடு. நான் என் ஜெப ஆவியினால் முத்திரை இட்டவனும் முத்திரை இடப்போகிறவனையும் திரளாய் உங்கள் நடுவிலே கொண்டு வந்து சேர்த்து தேசத்திற்காக ஜெபிக்க வைப்பேன் என்று கர்த்தர் அவரோடு பேசினார். இப்ப புரிஞ்சிருக்கும், என் ஜெபம் வேறு, அவர்களுடைய ஜெபம் வேறு. அவர்கள் இதை ஜனங்களிடத்திலும் இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து அதுக்காக சொல்றாங்க, ஐயோ இந்த மாதிரி தேசத்துல பெரிய பெரிய காரியம் வரப்போதான், அது கர்த்தருடைய சபைகளையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அது குறிவைத்து வருகிறதாம். கோயம்புத்தூர்ல கர்த்தர் பேசினார், சபை போதகர்களை பார்த்து சொல்லு, அவருடைய பிள்ளைகளை கடத்த போகிறார்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தவறான பாதையிலே வழிநடத்த போகிறார்கள், அந்த பிள்ளைகளை வந்து அசிங்கப்படுத்த போறாங்க, அந்த போதகர்களை காத்துக் கொள்ளும்படி சொல்லு. நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து அந்த போதகர்களை அழைத்து என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க தான் செய்யணும். அது காவலாளர்கள். ஏனென்றால் எனக்கு போதகர்களோட தொடர்பு இல்லை, பார்த்தா அப்படி கை கொடுத்துட்டு போயிருவேன் நான் பாட்டுக்கு. எனக்கு பல பேருடைய பேர் தெரியாது, பல ஊழியக்காரர்களை தெரியாது. என் வேலை வந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், எங்கே என்ன நடக்குது, நாங்க செவத்து மேல நிக்கிறோம்.
அதுதான் கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார். நான் சபை நடத்தி கொண்டிருந்தேன். ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேல சர்ச்சை நடத்திக்கிட்டு இருந்தேன். ஜனங்களோட தொடர்புல இருந்தேன். கர்த்தர் சொன்னார், இல்லை, நான் உன்னை எனக்கு தீர்க்கதரிசியா தேர்ந்தெடுத்திருக்கேன். ஜனங்களை விட்டு பிரிஞ்சு வா, நீ என்கிட்ட வந்து இரு, நான் உனக்கு சொல்றதை சொல்லு, பாருன்னு சொன்ன. எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன் நான். காரணம், நாங்கள் சோத்து மேல ஏறணும், நான் பார்த்து சொல்லணும். அது ஜாமக்காரர் ஜெபம். காவல்காரர்கள் அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர் மேலும் ஜெபம் பண்றாங்க. இதை ஜனங்களுக்கு எப்படி கொண்டு போறது, ஜனங்களை எப்படி ஜெயிக்க வைப்பது, ஜனங்களை எப்படி பாதுகாப்பா இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன ஆலோசனை, இந்த பிரச்சனை வந்தால் ஜனங்கள் என்ன செய்யணும், எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உங்களுக்கு சொல்றாங்க. இவர்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு பேர் காவல்காரர் ஜெபம். அவர்கிட்ட கர்த்தர் பேசினார் என்னென்ன மாதிரி காரியம் செய்யணும். இந்த துணையாளர்கள் என்றால் யார் என்றால், நான் மேற்சொன்ன தீர்க்க தரிசனத்துல 2 காரியம் கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னு சொன்னதை காவல்காரர்கள் எடுத்துக்கொண்டு எப்படி ஜெபம் பண்ணுவது என்ற கேள்வி அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது, நான் என் தூதர்களை அனுப்பி அவர்களுடைய காரியங்களை நான் வாய்க்காமல் போக பண்ணுவேன். தீவிரவாதிகள் எடுக்கிற முயற்சி வாய்க்காம போயிரும், அவர்களை நான் அப்படி செய்வேன். அந்த தூதர்கள் இறங்கி அங்கே கிரியை செய்வார்கள் என்று சொல்றாங்க. நீங்க நல்ல ஒரு காரியம் தெரிந்து கொள்ளணும். இதுல கர்த்தர் செய்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் தூதர்களை அனுப்பி காரியம் செய்ய வைப்பார். தூதர்கள் பூமியில இறங்கி கிரியை செய்ய வேண்டும். மனிதர்களுக்காக கிரியை செய்ய வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய உதவியோடு தான் அதை செய்ய முடியும். பூமியில ஒரு காரியம் மனுஷனுக்கு செய்யணும்னா, இயற்கையில செய்யணும், கடலை கலக்கணும், மலையை புரட்டணும்னா அவங்களா புரட்டிட்டு போயிருவாங்க. மனிதர்களுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் ஒரு தேவதூதன் தானாய் வந்த அல்ல, அதற்கு ஒரு மனுஷனுடைய உதவியோடு தான் அவன் வந்து அங்கே கிரியை செய்ய வேண்டும் என்பது மரபு. அவர்கள் ஜெபம் பண்ணணும். இந்த துணையாளர்கள், இந்த தூதர்கள் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையில தேவன் செய்கிற பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே நீர் தூதர்களை அனுப்பி அவருடைய ஆலோசனையை அதமாக்கி போடுவேன் என்று சொன்னீர் என்று சொல்லி இந்த தூதர்களுக்கு துணை செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. தேவன் அந்த பிரச்சனையிலே எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை நிற்கும்படிக்கு இவர்கள் தங்கள் ஜெபத்தை அனுப்புவாங்க. இவங்க ஜெபிக்க 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 ஜெபிக்கத்தான் அந்த தூதர்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் துணையாளர் ஜெபம். அடுத்தது கர்த்தர் சொன்னார், துணையாளர் ஜெபம் என்பது ஒரு பிரச்சனையிலே தேவன் செய்ய போகிற காரியத்தை புரிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்கிறவங்களுக்கு பேரு, தேவனுக்கும் தேவனுடைய தூதர்களுக்கும் அவர் செய்யக்கூடிய திட்டங்களுக்கும் துணை நிற்கிற ஜெப வீரர்களுக்கு பேரு துணையாளர்கள் ஜெபம். அடுத்து யுத்த வீரர்கள் ஜெபம். தேவன் சொன்ன அந்த பிரச்சனையில 2 காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, தான் என்ன செய்ய போகிறேன், இவர்கள் ஜெபித்தால் என்ன செய்ய போகிறேன். இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையில பின்னால சாத்தான் என்ன செய்ய போகிறான். ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு மிருக ஆவி இருக்கிறது. அது இந்த தீவிரவாதிகளை இருதயத்தை நிரப்பி ஜனங்களுடைய ரத்தத்தை நக்கி குடிக்க பண்ண போகிறது. அது ரத்த வெறி பிடித்த மிருகம். அந்த மிருகத்து பேரு இது என்று கர்த்தர் சொன்னார் பாருங்க. அவன் அந்த பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த மிருகத்தை டார்கெட் பண்ணி அதை தன் காலின் கீழே நசுக்குகிற வரைக்கும் தங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்க பேர் தான் யுத்த புருஷர்கள், ஜெபிக்கும் யுத்த வீரர்கள். அவங்களுடைய டார்கெட் முழுசும் தாங்கள் அறிந்து கொண்ட அந்த பொல்லாத அசுத்த ஆவியை, பிசாசை கடிந்து கொண்டு கட்டும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சாத்தானை கட்டுகிற அதிகாரம், சாத்தானை துரத்துகிற அதிகாரம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து மாத்திரம் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து சாத்தானை துரத்துறது வெளியரங்கமா தெரியும் நமக்கு. மனுஷனுக்குள்ள இருக்கிற சாத்தான மாத்திரம் இல்ல, ஒரு பட்டணத்தில் இருக்கிற சாத்தானையும் துரத்தும் அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் தம்முடைய பிள்ளைகள் யாருக்கும் தந்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பேயை உங்களால துரத்த முடியும்னா இந்த கிராமத்தில் இருக்கிற பேயை உங்களால துரத்த முடியாதா? ஒரு பட்டணத்தில் இருக்கிற பேயை துரத்த முடியாதா? ஒரு நகரத்தில் இருக்கிற பேயை துரத்த முடியாதா? பிசாசுகளை துரத்த கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த யுத்த புருஷர் என்ன செய்வான்னா, கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்துல சாத்தான் கிரீசிற இடம் இருக்கு பாருங்க, அதை மாத்திரம் டார்கெட் பண்ணுவாங்க. அதை மாத்திரம் டார்கெட் பண்ணி அவனுடைய மனசு அதுலதான் போகும். அதை பார்த்து, ஓ இப்படி ஒரு பொல்லாதாவி பிள்ளைல இருந்து கிரியை செய்கிறது, இதுதானே தீவிரவாதிகளை கிரியை செய்கிறேன்னு சொல்றாங்க. கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் இதற்கு எப்படி ஜெபிக்கணும், இந்த சத்துரு எப்படி டார்கெட் பண்ணணும். சும்மா உட்கார்ந்து கை நீட்டு ஆண்டு கட்டுகிறேன் 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 ஜெபம் பண்ணக்கூடாது. அது எப்படி கட்ட வேண்டும் என்கிற திட்டத்தை இந்த யுத்த வீரர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? யுத்த வீரர்கள் ஜெபம் பண்ணும் போதுதான் இந்த ஆவியை எப்படி கட்டணும். எல்லா ஆவியும் நீங்க சொல்ற மாதிரி கட்டுறேன்னு சொன்னாலும் கட்டிடாது. என்ன விட்டாலாச்சாரியா படமா? கட்டுகிறேன்னு சொன்னா ஒரு கயிறு பந்து கட்டுவதற்கு இல்ல. நீங்க ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு விதமா கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அங்க அவருடைய சீஷர்கள் அங்க நிக்கிறாங்க. ஒரு ஆளை திடீர்னு கொண்டாந்தாங்க. ஏசு எங்கேயோ பக்கத்துல போயிருக்கிறாரு, ஒரு ஆளை கொண்டாந்தான். பேய் பிடிச்சா கத்துறான், யாராவன் கத்துறான். இவர்கள் போராடி பேயே போன்னு சொல்றாங்க,
பைபிளை காமிக்கிறாங்க, இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, ஒரு ஜம்பம் பலிக்கவில்லை. இதுக்கு முன்னால் அதுக்கு முந்தின ஆண்டவர் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஞானஸ்நானம் கொடுக்கவும், அற்புதம் செய்யவும், சுகமாக்கவும் எல்லாமே ஒரு அதிகாரம் கொடுத்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க வேற சொல்லிட்டாரு. இவங்க இந்த பேயை விரட்டி பார்க்கறாங்க, விரட்ட முடியல. இயேசு வருகிறார். அங்கே இயேசு தன் வார்த்தை அனுப்பி அவனை சுகமாக்கினார். உடனே சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்க இவ்வளவு நேரம் போராடணுமே, ஏன் போகல? ஏன் போகல? ஆண்டவர் சொன்ன, இந்த ஜாதி பிசாசு. அப்படின்னா பிசாசுக்கு ஜாதி இருக்குது. ஜாதி இருந்தாலே இது பிசாசு தான். பிசாசுக்கு ஜாதி இருக்குன்னு சொல்றதை விட ஜாதி இருந்தாலே பிசாசு தான் அது. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. அப்ப ஒவ்வொரு டைப் பிசாசுக்கும் ஒவ்வொரு விதமா அதை கேஸ்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு விதமாய் அவைகளை துரத்த வேண்டும். ஒவ்வொரு விதமாய் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு விதமாய் யுத்தம் செய்ய வேண்டும். அதனுடைய ஆயுதம் என்ன? அது என்ன கொண்டு வருது? அது எப்படி சண்டை போட போகுது? அதனுடைய தந்திரம் என்ன? அதனுடைய திட்டங்கள் என்ன? இதை தெரிஞ்சு அதை கட்டுப்படுத்தி அதை துரத்துவதற்கு ஜெபிக்க இந்த ஜெபிக்கும் யுத்த வீரர்கள் தேவனிடத்திலே காத்திருக்கணும். ஆண்டவரே, ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்திருக்கீங்களே, தீவிரவாதிகள் வரப்போகிறார்கள், தீவிரவாதிகள் தேசத்துல குண்டு வைக்க போறாங்க, தீவிரவாதிகள் கிறிஸ்தவ ஆலயங்களிலே பல குழப்பங்களை கொண்டு வர போகிறார்கள், பல கிறிஸ்தவர்களை கொலை செய்ய போறாங்க, பல விதமான பிரச்சனைகள் வருது, இது எழுப்புதலுக்கு விரோதமாய் வருது. இதற்கு பின்னாலே அவர்களை இயக்குவதற்கு இந்த ஒரு பேர்ல ஒரு ஆவி இருக்குது அப்படி நீங்க சொல்லிருக்கீங்களே, இந்த ஆவியை கட்டணும். இந்த ஆவியினுடைய தந்திரம் என்ன? இந்த ஆவி என்ன செய்யும்? இவன் கேட்கணும். அதை உட்கார்ந்து அவர்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் கர்த்தர் உங்களுடைய காலின் கீழே அதை நசுக்கி போடுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தூமாஷ் என்கிற ஒரு ஆவி, அதாவது தெரியும், இந்த தூமாஷ் என்கிற ஆவி மனித உடம்பும் யானை தலையும் இருக்கும். இது இந்தியாவில் இருக்கிறது இல்ல. இந்தியாவில் இப்ப நம்ம கண்டுபிடிச்சது இல்ல. இந்தியாவில் உள்ள கடவுளர்கள் அல்ல. நாங்கள் கானானியர்களுடைய கடவுளர்களை, கானானியருடைய தெய்வ வழிபாடுகளை பார்க்கும் பொழுது, எருசலேம்ல கீழே இருக்கிற ஒரு குகைக்குள்ள நாங்கள் போயிருக்கும் பொழுது, அங்கே இருக்கிற அந்த கானானியர்கள் வழிபட்ட ஜனங்களை நரபலி கொடுத்து ஆராதித்த இடத்துல இந்த தூமாஷ் படத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. யானை தலையும் மனுஷனுடைய உடம்புமா. இந்த ஆவிக்கு பேர் கர்த்தர் அங்கே சொன்னார், இது பேரு தூமாஷ். உங்க ஊர்ல இது என்ன பேர் வேணாலும் இருக்கலாம், அது வேற ஊர்ல வேற பேரா இருக்கலாம், வேற நாட்டுல வேற பேரா இருக்கலாம். ஆனா இதோட உண்மையான பேர் தூமாஷ் என்பது. இது மனித ரத்த வெறி பிடித்தது. வாலிபருடைய இருதயத்திலே காம விகார இச்சைகளை கொண்டு வந்து அவர்களை பாவத்திலே விழ பண்ணுவது, மனிதர்களை போராட வச்சு கலவரம் பண்ண வச்சு காரியங்களை செய்வது என்று கர்த்தர் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துற நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தின் நிமித்தமாக இந்தியாவில் பல இடத்துல பிரச்சனைகள் வெடித்துக் கொண்டே இருந்தது. அந்த ஊர்வலம் போகும் பொழுதெல்லாம் கலவரம் வந்துடும். ஊர்வலம் போகும்போது சென்சிட்டிவா எங்க பார்த்தாலும் போலீஸ் பதறும். மும்பையில கலவரம் நடக்கும், சென்னையில கலவரம் நடக்கும். அது வரும் பொழுது எங்க பார்த்தாலும் பல மனித உயிர்கள் வெட்டி கொலை செய்யப்படுவார்கள் நடந்து கொண்டிருந்தது. கர்த்தர் சில வருஷங்களுக்கு முன்பாக பேசினார், தூமாஷ் என்கிற ஒரு கொடிய ஆவி உன் தேசத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அது பலம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீரென்று அதை ஆராதிக்கிறவர்களும் அதன் மேல் பக்தி செலுத்துகிறவர்களும் திரளாய் பெருகி இருக்கிறார்கள். இதான் கர்த்தர் எனக்கு சொன்னாரு. நான் இதை அங்க நடந்த அந்த கூட்டத்துல நான் கர்த்தர் இப்படி பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன், அவ்வளவுதான். உடனே அதை உட்கார்ந்து ஜெபம் பண்ணி திட்டமிட்டு தூமாஷ் என்கிற பேரை பிரபலப்படுத்தி ஜனங்கள் எல்லாருக்குள்ளையும் பிரபலப்படுத்தி பார்க்கிற இடத்துல எல்லாம் அப்படிப்பட்ட தெய்வ விக்கிரகத்தை எங்கேயாவது பார்த்தா ஓ தூமாஷ் சொல்லி பல்ல கடிக்கிற அளவுக்கு ஆளாக்கி பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த பாரத்தை கொடுத்து, எந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கு, ஏர்போர்ட்ல உட்கார்ந்துருக்கு, அங்க உட்கார்ந்துருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே கடந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்துருக்கு, எதுக்கு புகார் கொடுக்க போதான்னு தெரியல, உட்கார்ந்துருக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும், அல்லது ஐஜியா வேலை பார்க்குதான் தெரியல, உட்கார்ந்துருக்காங்க. இது என்ன செய்வது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைகளில் இது வைக்கப்பட்ட உடனே அவர்கள் அந்த ஒரிஜினல் பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் அதை கடிந்து கொண்டு ஜெபிச்சாங்க. பார்க்கிற இடத்துல எல்லாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பஸ்ல போயிட்டு இருப்பார், எங்கேயா ஒரு இடத்துல பார்த்தா உடனே அந்த இடத்துல பஸ் விட்டு கீழே இறங்கிடுவார். ஹோல்டான் அவசரம் அவசரம் சொல்லி கீழே இறங்கிடுவார். அந்த இவனுக்கு என்ன அவசரம்னு சொல்லி வண்டி நிறுத்தி இறக்கி விட்டா அவர் நேரா போய் தூமாஷம். கடைசியில பாருங்க 2 வருஷத்துல இன்னைக்கு தூமாஷுக்கு கொண்டாடுகிற திருவிழாவை பற்றி வெளியே வரவும் இல்லை, அதன் நிமித்தம் கலவரங்கள் வரவும் இல்லை, அந்த ஆவியை காணவும் முடியவில்லை. வெளியரங்கமா மத்தவங்களுக்கு தெரியாது இது என்ன நடந்துச்சுன்னு. அது பக்தி குறைந்து விட்டது. அதற்கு பறந்து பேசின தலைவர்கள் இருந்தாங்க பாருங்க, சத்தத்தையே காணோம், எங்க இருக்கிறான்னு தெரியல.
கர்த்தர் தூமாஷ் என்ற ஆவியை கட்டினார். நம்ம சாட்சி எதுக்கு? இப்ப இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க, சத்தமே இல்ல, ரொம்ப சென்சிட்டிவா, எங்கேயும் நடக்கல, கலவரம் நடக்கல, கல்லெறியல, ஒன்னும் வரல. ஆனாலும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். சரி, அதான் நம்ம ஜெயிச்சு விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரிலீஸ் ஆயிரும். ஜெபிக்கணும். இதுதான் யுத்த புருஷர்கள். இவர்கள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துல சாத்தானுடைய போர்ஷனை மாத்த எடுத்துக்குருவாங்க. சாத்தானுடைய போர்ஷன், ஓ இங்க இருக்கிறானா, இவனுடைய பேரு இதா, இவன் தான் இந்த தீவிரவாதிகள் பின்னால இருக்கிறானா, நான் என்னமோ முகமூடி போட்டுக் கொண்டிருக்கிற இவன் தான் வில்லன் என்று நினைத்தால் பின்னால ஒரு பாஸ் வேற இருக்கிறானே, அவன் தான் வில்லன். இவன் சும்மா வந்து அடியாளு, கையை காட்டின இடத்துல போய் கொலைக்கிற நாய். ஆனால் பின்னால் நின்று கொண்டிருக்கிறான் பாருங்க, அவன் தான் தலைவர். தலைவரை கைய வச்சீங்கன்னா யுத்தம் நின்றுவிடும். பாருங்க, சண்டை களங்கள் அப்படிதான் பைபிளே நிறைய போட்டிருக்கு. பெருசா வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த எதிரி ராஜாவை வந்து வில்ல வச்சு அடிச்சிட்டான், ராஜா செத்துட்டான்னு சொன்னா உடனே சண்டை அப்படி ஓவர் ஆயிரும். ஏன் ராஜா செத்துட்டான், இன்னும் மற்றவர்களுக்கெல்லாம் சண்டை போட வேண்டியதானே? ராஜா இறந்து விட்டால் சண்டை முடிந்து விடும், அவ்வளவுதான். மற்றவர்கள் பலவீனர் ஆகி விடுகிறார்கள். இந்த பாச பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, பின்னால இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி, அவனை தன் காலின் கீழ் நசுக்கி விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தந்து விடுகிறார். அல்லேலூயா. அதை செய்கிறவனுக்கு பேர் தான் ஜெபிக்கும் வீரன். அப்ப சொல்லப்பட்ட காரியத்துல சொல்லுகிறவன் ஒருவன், அதை வைத்து அதை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு வழி செய்கிறவன் ஒருவன், அதில் தேவன் செய்கிற கிரியைகளை தெரிந்து கொண்டு அதற்கு துணை நின்று தன்னுடைய ஜெபத்தை செலுத்துகிறவன் ஒருவன், அதில் சாத்தான் செய்கிற கிரியைகளை அறிந்து கொண்டு அதை தடை செய்கிறவன் ஒருவன். அஞ்சாவதா கர்த்தர் சொல்றார், ஜெபிக்கும் தீர்க்கதரிசிகள். இவன் என்ன செய்வான்? அப்படி உட்கார்ந்து இவர்கள் எல்லாம் ஒரு ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆள் துணையாளர் இது பண்றாரு, ஒரு ஆள் எல்லாரையும் கூட்டி நடத்தும், இவர் ஆள் தீர்க்க தெரிஞ்சு சொல்லிட்டு இருப்பாரா? இல்ல. இவர் யுத்தம் நடக்கும் பொழுது அந்த யுத்தத்துடைய ஸ்டேட்டஸ் என்ன நடக்குது என்பதை அப்படியே அந்த தன்னுடைய தீர்க்க தரிசன ஆவியினால அந்த காரியத்தை பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் அந்த இடத்துல துணையாளர்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க ஜெபம் பண்றாங்க, இந்த பக்கத்துல யுத்த வீரர்கள் சாத்தானை வந்து துரத்துபடிக்கு ஜெபம் பண்றாங்க. துரத்திட்டாங்களா துரத்தலையா? அது அல்லது இன்னும் கொஞ்சம் ஜெபம் தேவைப்படுதா, இன்னும் குறையுதா? அவரை அந்த பொல்லாத பிசாசை இந்த யுத்த வீரர்கள் எதிர்க்கும் பொழுது இந்த சத்துரு தனக்கு துணைக்கு வேற என்ன சத்துருக்களை கூப்பிட்டு வருதா? இப்ப போர் வந்து எந்த களத்துல போயிட்டு இருக்கு, இன்னும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா, இன்னும் நடக்குதா, இதெல்லாம் ஒரு ஆள் பார்த்து சொல்லணும்ல. அவனுக்கு பேர் தான் ஜெபிக்கும் தீர்க்கதரிசி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? யுத்தம் நடக்குது, கர்த்தர் சொல்லிட்டாரு, நம்ம பிளான் போட்டாங்க, காவல்காரர்கள் பிளான் போட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை காவல் காக்குறாங்க. தேவனுடைய காரியத்துல அந்த துணையாளர்கள் தேவ தூதர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறாங்க. யுத்த வீரர்கள் சாத்தானை கட்டும்படிக்கு ஜெபிக்கிறார்கள். போர் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த போர் என்னவாக நடக்கிறது? அவங்க ஜெயிக்கிறாங்களா, இவங்க ஜெயிக்கிறாங்களா? நம்ம இன்னும் வந்து ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணணுமா, அல்லது போதுமா, அல்லது அந்த அசுத்த ஆவி வேற யாரையும் கூட்டி கொண்டு வந்து போரை மறுமுனையிலிருந்து வேறு மாதிரி நம்ம அட்டாக் பண்றானா? நாம் இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், பின்னால எங்கேயாவது தீ வைத்துக் கொண்டிருக்கிறானா? இந்த நிலைமை எல்லாம் என்ன நடக்குது? இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து தேசங்கள்ல, மனிதர்கள் நடுவுல, சபை நடுவுல, கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவுல என்ன நடக்கிறது என்பதை அப்படி பண்ணி பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கவனிச்சுக்கிட்டே இருந்து, இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து ஜெபத்தை கூட்டணும், இல்ல இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த காரியத்துல கர்த்தருக்கு கிரியை செய்கிற அந்த துணையாளர்களுடைய ஜெபம் வந்து குறையுது, யுத்தம் செய்கிறவருடைய ஜெபம் கொஞ்சம் தளர்ந்துருச்சு, சாத்தான் தன்னுடைய பலத்தை பெருக்கி கொண்டு வருகிறான், இன்னும் நீங்க அதிகமா ஜெபம் பண்ணணும், அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து சொல்றான் பாருங்க, அவன் தான் ஜெபிக்கும் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னார், இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பு 5 விதமான ஜெபிக்கும் வீரர்களை நான் எழுப்ப போகிறேன். எங்கிருந்து ஆண்டவர் எழுப்ப போறீங்க? உங்கள் தேசத்திலிருந்து, உங்கள் நடுவில் இருந்து நான் ஜெபிக்கிறவர்கள் எழுப்ப போறேன். நீர் எப்பொழுது எழுப்புவீர்? நீங்கள் தேசத்தை ஜெபத்தினால் நிரப்பும் பொழுது அவர்கள் மேல் ஜெப ஆவி பொழியும், அவர்களை ஜெப புருஷராய் மாற்றுவேன். ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு விதமான ஆவி பொழியும். ஒருவர் மேலே துணையாளர் ஜெபத்துக்குண்டான ஆவி பொழியும். அவன் அதுல தேவன் செய்கிற கிரியை மாத்திரம் தான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சொல்லப்படுறது, வெளிப்படுத்தப்படுறது, பேசப்படுகிறது எல்லாம் என்னென்ன தேவதூதர்கள் வர்றாங்க, எங்கே சண்டை பொருத்த போகிறார்கள், அவர்கள் என்ன செய்ய போறார்கள், அதுக்கு நம்ம எவ்வளவு ஜோமன சொல்றோம், இதேதான் அவனுக்கு வேலை. சிலரை கர்த்தர் ஜாமக்காரர்களாக எழுப்புவார்.
அவர்களுக்கு வரக்கூடிய காரியம் தான் தெரியும். என்ன வரப்போகுது, என்ன அசுத்தாவிகள் வரப்போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது. சிலரை ஜெபிக்கும் காவற்காரர்களாக கர்த்தர் எழுப்புவார். இந்த 5 பேரையும் உன் தேசத்திலே ஜெபத்தினால் நீ தேசத்தை நிரப்பும் பொழுது இதிலிருந்து 5 புஷ்பங்கள் பூக்கிறதை போல 5 தரிசனம் உடைய 5 விதமான ஊழிய 5 விதமான காரியங்களை ஜெபிக்கிற 5 கூட்டத்தை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த 5 ஜெப வீரர்கள் எழுப்புதலுக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த 5 ஜெப வீரர்கள் எங்கேயோ இல்ல, இங்கேதான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் தன்னை யார் என்று தெரியவில்லை. நம்ம ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பொத்தாம் பொதுவாய் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, அதுல ஜெபிக்கிறவங்கள 5 வெரைட்டி இருக்கிறாங்க. 5 கூட்டம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாரையோ சொல்லுகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த காரியத்தை விளக்கி பேசும்போது சிலருடைய மனதில் தோன்றுகிறது, ஆம் கர்த்தர் என்னிடத்தில் இதை குறித்து பேசுகிறார். ஒரு தேவ தூதர்கள் இறங்குகிறதை எனக்கு காண்பிக்கிறார். தேவ தூதர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து லொகேட் பண்ணப்படுகிறார்கள், எந்தெந்த இடத்திலிருந்து என்ன காரியத்தை செய்ய போகிறார்கள், அதற்கு கர்த்தருடைய சபை தேவனுடைய ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நம்முடைய ஜெபம் எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தனுக்கு பேசுகிறார். இன்னொருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், ஆமா ஆமா எனக்கு சில நாட்களுக்கு முன்னால ஜெபம் பண்ணும் பொழுது இந்த பட்டணத்துல இந்த இடத்துல இந்த காரியத்துல இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்ய போகிறது, அதை கட்டி ஜெபம் பண்ணு, தேசத்தை விடுதலை பண்ணுன்னு சொல்லி கர்த்தரையும் கூட பேசினார். அந்த ஆவிகளுடைய தந்திரம், அந்த ஆவிகளுடைய கிரியை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்றவங்களுக்கு 5 தலைப்புகள்ல பேர் கொடுத்திருக்கிறார். 5 ஜாதியாய் பிரித்திருக்கிறார், 5 வகையாய் பிரித்திருக்கிறார், 5 பிரிவுகளாய் பிரித்திருக்கிறார். கண்டிப்பா இந்த இடத்திலே துணையாளர்கள் இருக்கிறார்கள், கண்டிப்பா இந்த இடத்தில் ஜெபிக்கும் தீர்க்கர்கள் இருக்கிறார்கள், கண்டிப்பா இந்த இடத்துல யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், கண்டிப்பா இந்த இடத்துல ஜாமக்காரர்கள் இருக்கிறார்கள், கண்டிப்பா இந்த இடத்திலே கர்த்தருக்கென்று கிரியை செய்கிற காவல்கார ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்க எல்லாம் வேணுமா கர்த்தருக்கு? என்ன சொல்றீங்க? நீங்கள் வேண்டும். நான் உன்னை அந்த பலத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும், அந்த வரம் உனக்குள் கிரியை செய்ய வேண்டும், அது எழுப்புதலுக்கு முன்னால நடக்கணும், பலவான் முந்தி கட்டப்பட வேண்டும், நான் செய்ய போகிற காரியம் உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். கர்த்தர் ஜெபிக்கிறவங்களை கூப்பிட்டார். வெறும் சீஷர்களை மாத்திரம் அழைக்கல, ஜெபிக்கிறவங்க அங்க இருந்தாங்க. அவர்கள் 10 நாளும் ஜெபம் பண்ணினார்கள். இப்ப யோசித்து பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு 5 விதமான ஜெப வீரர்கள் அமர்ந்து நம்ம எல்லாம் இந்த தேசத்திற்காக கர்த்தர் செய்ய போகிற காரியத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபித்தால் ஒருவன் தேவனுடைய மனதில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துவான். ஒருவன் அதை ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்த சொல்லி யார் யாரை எங்கே நிற்க சொல்லி என்ன வேலை செய்ய சொல்கிறார் என்று ஜனங்களை காவல் செய்கிறவன் அவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவான். துணையாளன் அந்த தேவதூதர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணுவான். சாத்தானை பிடிக்கிற யுத்த வீரர்கள் அதற்காக ஜெபம் பண்ணுவார்கள். என்ன நடக்கிறது இங்கே என்பதை பார்க்கிற அந்த ஜெபிக்கும் தீர்க்கதரிசிகள் அவர்கள் இங்கே ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப சொல்லுங்கள், 10 நாள் கேம்ப் நடத்தினா இதை நாம் வந்து பிரசங்கமே பண்ண வேண்டாம், பாட்டே பாட வேண்டாம், கைதட்டவே வேண்டாம், ஜெபம் பண்ணி 10 நாள் உட்கார்ந்து இருக்க முடியாது? 10 நாள் இல்ல 10 வருஷம் கூட உட்கார்ந்து இருக்க முடியும் ஜெபத்திலே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெப புருஷர்களை எழுப்ப ஆரம்பித்து விட்டார். ஜெபத்தை கண்டு ஓடுகிறவர்கள் அல்ல, ஜெபத்தை நாடுகிறவர்களை கர்த்தர் எழுப்பி விட்டார். அதான் கண்கூடா பாக்குறமே. ஒரு காலத்துல ஜெபம்னா ஓடும், ஐயோ ஜெபம் ஆரம்பிச்சா வாடா வீட்டுக்கு போயிரும் போனோம். ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் வீட்டுக்கு போயிருவாங்க. ஜெபம் ஷார்ட்டா இருக்கணும், ஜெபம் வந்து ரொம்ப லைட்டா இருக்கணும். நல்ல பிரசங்கம் பண்ணலாம், ஜோக் அடிக்கலாம், பாட்டு பாடலாம். சொன்னார், அதை நிறைவேற்றுகிறவர்கள் எழுப்பி விட்டார்கள். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நாம் ஓய போகிறது இல்லை. அதுதான் கர்த்தர் உங்களை கூட்டி வந்திருக்கிறார். நீங்கள் யார்? சும்மா ஜெபம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ காரியத்தை சொன்ன உடனே மேல கொஞ்சம் தண்ணியை துளிச்சு சிலுவை போடுற ஜெபம் அல்ல இது. சில இடங்களை பாருங்க, அங்க போனீங்கன்னா ஜெபம் பண்ண போனீங்கன்னா ஒரு காணி கவர் கொடுத்தா மேல கொஞ்சம் தண்ணியை துளிச்சு ஒரு சிலுவையை போட்டு போன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபம் இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம். சாத்தானுடைய தந்திரங்கள் அவனுடைய கருவறையில் இருக்கும் போதே அவைகளை அப்புறப்படுத்துகிற ஜெபம். பொல்லாத பிசாசினுடைய ரத்த விரி பிடித்த வேட்கைக்கு பதில் சொல்லுகிற ஜெபம்.
தேசத்தின் திறப்பிலே நிற்கிற ஜெபம், ரத்தத்தை காணிக்கா சிந்துகிற ஒரு ஜெபம், ரத்த வேர்வை சிந்தி கர்த்தருடைய தேவனுடைய திட்டத்திற்காக காத்திருக்கிற ஜெபம். பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, நமக்கு வேற எதை குறித்தும் பிரக்கை இல்லை. நமக்கு ஒரே ஒரு ஆவல், ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு திட்டம், ஒரே ஒரு சித்தம், ஒரே ஒரு சிந்தனை. இயேசு ஜெயிக்க வேண்டும், அவர் சித்தம் நிறைவேற வேண்டும். அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்பட வேண்டும். என் பட்டணத்தில், என் வீட்டில், என் நாட்டில், என் நகரத்தில் இயேசுவின் சித்தம் தான் செய்யப்பட வேண்டும். அதை நிறைவேற்றுகிறது தான் அந்த 5 ஊழியர்கள். நம்முடைய நோக்கம் அதுதான். அதுக்கு தான் காத்திருக்கிறோம், அதுக்கு தான் ஜெபம் பண்ண போறோம், அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் என்ன செய்ய போறார் பாருங்க. இந்த 5 ஜெப வீரர்கள் நமக்கு தேவை. 3 கூட்டத்துல முதல் கூட்டம் ஜெபிக்கிற கூட்டம். அவர்கள் தான் அங்கே காத்திருந்தார்கள். 120 பேர் காத்திருந்தாங்க. கர்த்தர் அந்த கூட்டத்தை எழுப்ப போகிறார். ஆனா அவர்கள் நடுவில் 5 பிரிவா இருக்கவில்லை. ஆனா நமக்கு இந்த காலத்தில் வருகிற எழுப்புதலுக்கு 5 பிரிவு ஜெப வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். 5 பிரிவு ஜெப வீரர்கள். அவர்களை கூட்டி சேருங்கள். கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அதுதான் நீங்க வந்திருக்கிறீங்க இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு. அதுதான் வந்திருக்கிறீங்க. ஏதோ நமக்கு பொழுது போகவில்லை, 3 நாள் லீவ் இருக்கு, 4 மாடி போயிட்டு நம்ம அங்க வரலாம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கிட்டு வரலாம். அதுக்கு இல்ல, இது விடுதலை பெருவிழா அல்ல, தேசத்தை விடுவிக்கிற பெருவிழா, தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருகிற பெருவிழா. இது நம்மை மாத்திரம் விடுவித்துக் கொள்ளுகிறது அல்ல, தேசத்தின் கட்டுக்களை அறுக்கிற திருவிழா இது. அதுதான் வந்திருக்கிறோம். நம்ம உருவின பட்டயங்களோடு வந்திருக்கிறோம். சாத்தானுக்கு சவால் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். கண்ணீரை காணிக்கையாக்கி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். தேவன் செய்கிற கிரியைகளினுடைய நிகழ்வுகளை பார்க்கும்படிக்கு கூரிய கண்களோடு கடந்து வந்திருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். சும்மா இல்ல, உட்கார்றதுக்கு இல்ல. நாளைக்கு தண்ணி கூட கிடையாது நமக்கு. ஜெபந்தான் கர்த்தருடைய பாதத்தில். அவர் சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும். ஆண்டவர் கேட்டாரே, மனுஷனை பார்த்து கேட்டாரே, எப்பா உன் ரத்தத்தை குறித்து பரிதவிக்க கூட நீ இருக்கியே, என் ரத்தத்தை யார் பரிதவிப்பா? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் நீங்கள்? இயேசுவின் ரத்தத்தை கேவலப்படுத்த விட்டு பார்த்துட்டு நம்ம இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கிறோமே, 2000 வருஷமா சும்மா இருந்திருக்கிறோமே, இனி நாம் சும்மா இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் பாருங்கள். ஜெபிக்கும் ஜெபத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார் அடுத்து. ஹல்லேலூயா. ஜெபம்னா நீங்க இதுவரைக்கும் செஞ்ச ஜெபம் இல்ல, ஜெபத்தின் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார் இனி வருகிற நாட்கள்ல. இப்பவே கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். உங்கள் ஜெபம் என்னவாய் வருகிறது, எப்படிப்பட்ட ஜெபத்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த ஆயுதத்தை எங்கே நீங்கள் உபயோகப்படுத்தணும், எப்படி நீங்கள் கிரியை செய்யணும், ஜெபத்தின் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதற்காகவே நான் சொல்றேன், 100% அதற்காகவே கர்த்தர் 4 மாவட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தை தேர்ந்தெடுத்து தம் தாசனை அதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஜெபத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக. 2வது, ஜெபத்தின் அபிஷேகம் அபரிமிதமாய் ஊற்றப்பட போகிறது. இந்த அபிஷேகம் 5 விதமான அபிஷேகம், 5 விதமான கூட்டத்தினரை எழுப்புகிற அபிஷேகம். உடனே யாராவது பத்திரிகை எழுதுவான், அது எப்படி 5 விதமான அபிஷேகம் சொல்றார்? ஆவியானவர் ஒருவரே. என்ன ஆவியானவர் ஒருவரே? ஆவியானவர் ஒருவர் தான். ஆனா அவர் 5 விதமான ஊழியங்களை எழுப்பவில்லையா? உங்களில் சிலரை அப்போஸ்தலர் என்றும், சிலரை தீர்க்கர்கள் என்றும், சிலரை மேய்ப்பர்கள் என்றும், சுவிசேஷர்கள் என்றும். நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 5வது அதிகாரத்துல போட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார், பிதாவானவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்ததாம். சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு இருந்தது 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற அவருடைய 7 ஆவிகளாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதிருக்கா இல்லையா? போட்டிருக்கா? 7 ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி 7 விதமாய் செயல்படுகிற ஆவி, பரிபூரணத்துவம் நிறைந்தது. ஆவியானவர் ஒருவர். ஒரே ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்ணு. நாம் 7 ஆட்டுக்குட்டிகளை பற்றி பேசல, ஒரே ஆட்டுக்குட்டி, ஆனா 7 ஆவிகள். சொல்லுது, தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அபரிமிதமாய் ஊற்றும் பொழுது 5 விதமான ஜெப புருஷர்களை எழுப்புவார், 5 விதமான ஜெபிக்கிற வீரர்களை கர்த்தர் எழுப்புவார். நீங்க எழும்ப போறீங்க. அப்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். நீங்க நல்லா பாருங்க. இது முழுசும் இந்த ஜெபிக்கிறவர்கள் எல்லாருமே தீர்க்க தரிசன வரம் இருந்தா தான் இந்த ஜெபம் பண்ண முடியும். இதுக்கு அடிப்படையா இருக்கிறது தீர்க்க தரிசனம். அடிப்படையா இருக்கிற தீர்க்க தரிசனம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் பார்க்கிற ஆட்டுக்குட்டியை பாருங்க. அது 7 கொம்பு இருந்ததாம். ஒரு ஆட்டுக்குட்டி 7 கொம்பு பார்த்திருக்கீங்களா? அதிசய ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, கிறிஸ்துவை குறிக்கிறது. அது 7 கொம்புகள் இருந்தது, 7 கண்கள் இருந்தது.
கொம்புகள் என்பது கர்த்தருடைய பராக்கிரமத்தையும் பலத்தையும் வல்லமையும் அவருடைய வரங்களையும் குறிக்கிறது. கண்கள் என்பது அவருடைய ஆவி, தீர்க்க தரிசன ஆவி குறிக்கிறது. கண்கள் என்றால் என்ன? பார்க்கக்கூடியது, அப்படித்தானே? பார்க்கக்கூடியது. கர்த்தர் உங்கள் மேல் இந்த 5 ஊழியம் செய்யக்கூடிய இந்த ஜெப வீரர்களுக்கும் அடிப்படையா இருக்க வேண்டிய காரியம் தீர்க்க தரிசன கண்கள் வேண்டும். சாத்தான் செய்கிற தந்திரத்தை பார்க்கணும், தீர்க்க தரிசன கண் வேணும் இல்ல? ஜாமக்காரன் மேலே இருந்து பார்க்க வேண்டுமானால் அவனுக்கு ஒரு கண் வேணும் இல்ல? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை, காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வர வேண்டும் அல்லவா? இந்த ஜெப வீரர்கள் எல்லாருக்குமே பொதுவாய் இருப்பது தீர்க்க தரிசன வல்லமை. ஆனா இந்த வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு காரியத்தை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஒருவனுக்கு இனி வரக்கூடிய பயங்கரங்களை காண்பிக்கிறது, மற்றொருவனுக்கு ஜனங்களை பாதுகாக்கிற வழிமுறைகளை காண்பிக்கிறது, மற்றொருவனுக்கு தேவ தூதர்கள் செய்கிற செயல்பாடுகளையும் கிரியைகளையும் அதற்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய ஜெபத்தினுடைய ரகசியங்களையும் அது வெளிப்படுத்துகிறது. வேறொருவனுக்கு சாத்தானுடைய தந்திரங்களை வெளிப்படுத்துகிறது. மற்றொருவனுக்கு நடக்கிற இந்த போரிலே நடக்கக்கூடிய காரியங்களுடைய நிகழ்வுகளை குறித்த வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையில் ஒரு தீர்க்க தரிசன வல்லமை வரம் இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். நம்ம இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் இருப்பான்னு என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னால எப்படிலாம் தீர்க்க தரிசனம் அங்கே சொன்னார்கள். நம்ம குடும்பத்துல நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை எங்க இருந்து வருவான்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா, அவன் வடக்க இருந்து வருவான், ஆளு கொஞ்சம் கருப்பா இருப்பான், பல்லு கொஞ்சம் எத்தி இருக்கும், பரவாயில்ல, அதான் கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறார், இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றி எல்லாரும் இதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னா நாடு தாங்குமா என்று யோசித்து பாருங்கள். அப்ப என்னதான் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார்கள்? இந்த 5 விதமான காரியத்தையும் அறிவிக்க வேண்டுமானால் கர்த்தர் யாவரையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறார். ஜெபிக்கிற எல்லாருக்குமே தீர்க்க தரிசனம் வரும். அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறான் ஒருத்தன், அதை ஜனங்களுக்கு எப்படி கொண்டு போகிறது என்பதை பார்க்கிறான் ஒருவன். அதில் தேவதூதர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறான் ஒருவன். ஒருவன் மறைவிடங்களிலே செய்கிற சாத்தானுடைய மந்திர தந்திரங்களை அறிந்து கொண்டு அதற்கு விரோதமாக எப்படி கிரியை செய்து எழும்புவது என்பதை குறித்து பார்க்கிறான் மற்றொருவன் நடக்கிற யுத்தத்தினுடைய தன்மைகளையும் காரியங்களையும் கிரியைகளையும் பார்த்து ஜனங்களை சொல்றான், இல்ல இந்த இடத்துல நீங்க ஜெயிக்கல, நீங்க தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், ஜெயிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இல்ல இன்னும் கொஞ்சம் ஆட்களை கூட்டுங்க, இன்னும் சாத்தான் தன்னுடைய படைபலத்தை பெருக்கி கொண்டு வருகிறான், போ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ என்று சொல்லி தன்னுடைய தீர்க்க தரிசன காரியங்களால் அந்த காரியத்தை சொல்லி யுத்தத்தை நடத்துகிறார்கள். இந்த அபிஷேகம் நம்மேல் அபரிமிதமாய் ஊற்றப்படும். இந்த காலத்திலே கர்த்தர் செய்ய போகிற எழுப்புதலின் காலத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட 5 விதமாய் ஜெபிக்கும் ஜெப வீரர்கள் திரளா எழும்ப போகிறார்கள். அல்லேலூயா. உங்கள் வீடுகளிலே அவர்கள் இருப்பாங்க, உங்க வீதிகளிலே அவர்கள் இருப்பாங்க, உங்க நாடுகளிலும் நகரத்திலும் காண்கிற எல்லா இடத்திலும் ஜெபிக்கிற வீரர்கள் முந்தி எழும்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எழும்ப போறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு வீதிகள், ஒவ்வொரு கிராமங்கள்ல இப்படிப்பட்ட கூட்டங்கள் இப்ப நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜெபிக்கும் பரிசுத்தவான்களை கர்த்தர் திரட்ட போகிறார். உங்கள் மேல் தம்முடைய அக்கினியின் வல்லமையாய் பொழிய போகிறார். மேலறை வீட்டின் அனுபவத்தை பாருங்க. நேரமாச்சோ தூக்கம் வருதோ? நீங்க தூங்க கூடாது, இடையில சத்தத்தை உயர்த்தி பேசுற. அடுத்து பாருங்கள், அந்த கூட்டத்தில் மேலறை வீட்டிலே எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள், ஜெபில்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பார்த்தா ஒண்ணு மாதிரி தான் தெரியுது. அந்த அபிஷேகம் அவர்கள் இறங்கின உடனே அதை தீர்க்க தரிசன ஆவி என்று ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இயேசு பாருங்கள், இந்த மனிதர்களிடத்துல அவர்களை தயார் பண்ணி கொண்டே வந்தார் கர்த்தர். இந்த அபிஷேகம் இறங்கின பொழுது அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு என்று எழுதியிருக்கிற. எல்லாரும் பார்க்கிறான், கண் திறந்து பார்க்கிறான். தீர்க்க தரிசன கண்ணு வந்துருச்சு அவனுக்கு. அந்த அபிஷேகம் இறங்கி வர ஆரம்பிச்சோன்னு அவர்களுக்கு காணப்பட்டது. அவங்க பார்க்கறாங்க, அந்த அக்னி இறங்கி வரதை பார்க்கறாங்க, நேருக்கு நேரம் பார்க்கறாங்க, பரலோகம் திறந்திருக்கிறத பார்க்கறாங்க, புகைக்காடான காட்சிகளை பார்க்கறாங்க. கர்த்தர் அவர்களை நிரப்ப ஆரம்பித்து விட்டார். அது வந்துருச்சு. அது வந்து அந்த அபிஷேகம் எல்லாரும் மேலும் ஒண்ணு மாதிரி தான் இறங்குச்சு. இப்ப பாருங்க, அடுத்த கூட்டம் எழுப்புதலை கொண்டு போகிறவர்கள், எழுப்புதலை ஜனங்களுக்கு கொண்டு போறவங்க, சுவிசேஷத்தின் மூலம் அதை கொண்டு போகிறவர்கள். அவர்கள் நடுவில் 120 பேர் உட்கார்ந்து ஜனங்கள் வந்துட்டாங்க. மேல சத்தத்தை கேட்டு அவ்வளவு பேர் வந்து என்னமோ நடக்குதுன்னு சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் ஒருவன் இங்கிலீஷ்ல பேசுகிறான், ஒருவன் லத்தீன்ல பேசுகிறான், ஒருவன் ஜெர்மனில பேசுகிறான், பல பல பாஷைகள்ல பேசி அப்படி இருக்கிறாங்க. இவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் எல்லாம் கலிலேயர்கள் அல்லவா,
படிக்காதவர்கள் அல்லவா இவர்கள், நம்முடைய ஜென்ம பாஷையில் கேட்கிறோம், இது என்ன என்று கேட்டார்கள். பொதுவாகவே மனுஷனுக்கு என்னன்னா, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிற முடியலன்னா அவனா ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சுடுவான். ஒரு ஊழியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையா, தாங்களாய் ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் அங்கே அப்படித்தான், அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆவியானுடைய கிரியையை. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள், விடிந்து இவ்வளவு நேரம் ஆகியும் அவர்களுக்கு இன்னும் போதை தெளியவில்லை, போதையிலே உளறி கொண்டிருக்கிறார்கள் என்று. இதை சொன்ன உடனே என்ன செய்யணும்? 120 பேரும் இல்ல அங்கே வந்து எந்திரிச்சு நிக்கணும், இல்ல அங்கே பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்றார். பேதுரு தான் பேச போறார். ஆனா ஏன் 11 பேர் எழுந்து நின்றார்கள் தெரியுமா? இந்த 11 பேரும் தான் எழுப்புதலை வெளியே கொண்டு போக போகிறவர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் வந்தவன எந்திரிச்சாங்க எல்லாரும். இப்ப பேதுரு மாத்திரம் பேசுனா அவர் மாத்திரம் எந்திரிச்சிருக்கலாம்ல. மற்றவர்கள் ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள், இந்த 11 பேரை வச்சு தான் கர்த்தர் தேசத்துல இவர்களை கொண்டு எழுப்புதலை கொண்டு போக போகிறவர்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கூட்டி சேர்க்க விரும்புகிறார். யார் அவர்கள்? கொண்டு போக போகிறவர்கள் யார்? கொண்டு போக போகிறவர்கள் அவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லலாம், அவர்களை சுவிசேஷகர்கள் என்றும் சொல்லலாம். அனுப்பப்பட்டு சுவிசேஷம் உரைக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் திரளா எழுப்ப போகிறார். அவங்களுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, உங்களை கர்த்தர் காத்திருந்து ஜெபிக்கும் ஜெப புருஷர்களாய் அழைக்கிறார். அந்த அனுப்புகிறவர்களை அனுப்புகிற வரைக்கும் பாருங்க, அவங்களும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, அப்படித்தானே? எங்களெல்லாம் கர்த்தர் அனுப்ப போகிறார், நாங்களெல்லாம் எழுப்புதலுக்கு காரணமானவர்கள். அதனால இந்த 11 பேர் தவிர மீதி அங்க இருக்கிற 120ல 11 போச்சுன்னா எத்தனை? மீதி 99 பேரும் நீங்க என்ன செய்யுங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்க, நாங்க அப்படியே கை கட்டி வேடிக்கை பார்க்கணும், வேடிக்கை பார்க்கல. அவர்கள் மேல் அந்த அபிஷேகம், அந்த எழுப்புதல் வருகிற வரைக்கும் அவர்களும் ஜெபித்தார்கள். அது வந்த பிறகுதான் அவர்கள் எழும்பினார்கள். அது வரைக்கும் இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஜெபத்தின் வல்லமையினால் நிரப்ப போகிறார். நானும் ஜெபிக்கணும், அண்ணன் ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும், ஜெபராஜ் ஜெபிக்கணும், மியூசிக் வாசிக்கிறவர் ஜெபிக்கணும், எல்லாருமே ஜெபித்து காத்திருக்க வேண்டும் அந்த எழுப்புதல் வருகிற வரைக்கும். எழுப்புதல் வந்த உடனே அதுல ஒரு கூட்டத்தை கர்த்தர் சுவிசேஷர்களாக அவர் திரட்ட போகிறார். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஊழியர்களை திரட்ட போறோம், சுவிசேஷர்களை திரட்ட போறோம், ஜெபிக்கிறவர்களை திரட்ட போகிறோம், சபைகளை திரட்ட போகிறோம். அவ யாவரையும் ஒருநிலைப்படுத்தி நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை திரட்டி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த சபை கூட அங்கதான் இருந்தது. அப்ப அது சபையா வந்து வெளியே வரல ஒழிய, அந்த சபை அங்கே இருந்தது. அந்த 120 பேர் தான் சபை. சபை அங்கே இருந்தது. கர்த்தர் சபையை கூட்டினார், எழுப்புதலை கொண்டு போகிறவர்களை கூட்டினார், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களை கூட்டினார். இவர்கள் எல்லாம் மேலே வீட்டிலே காத்திருக்க வைத்து கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை அவர்கள் மேலே ஊற்றினார். நீங்க அப்படி கொஞ்சம் முழங்கால் படிடுவீங்களா? கர்த்தர் கூட சில காரியங்களை பேசுகிறார். தேவனாகிய கர்த்தர் இப்போ ஒரு பெரிய என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி என்னால பார்க்க முடிகிறது. என்னால் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண முடியல. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன். ஒரு மலை, ஒரு மலையில் மேலே ஒரு தேவதூதன் இருக்கிறார். மலைக்கு சுற்றிலும், மலைக்கு கீழே ஒரு பெரிய வயல் நிலங்கள் இருக்கிறது. அதில் நிறைய மந்தைகள், மந்தையா ஆடுகள், அவைகளை மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில நீள அங்கி போட்டிருக்கிறாங்க. அங்கில கருப்பு நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் அந்த கோடுகள் போட்டிருக்கு, பட்ட கோடுகள் போட்டிருக்கு. சிலருக்கு சிவப்பு நிறத்திலையும் சிலருக்கு கோடுகள் போட்டிருக்கு. நீண்ட அங்கி தரிச்சு இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு அதை காண்பிக்கிறார். மலையின் மேலே ஒரு தேவதூதன் இருக்கிறதை பார்க்கிறேன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்கிறேன். அந்த சத்தம் சொல்லுகிறது, இதோ மந்தையை மேய்க்கிறவர்களுக்கும் மந்திக்கும் நான் என்னுடைய சத்தத்தை முன்னிறுத்தி வைக்கிறேன், என் வார்த்தைகளை தருகிறேன், என் சத்தமே நீ ஒலி 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 எழும்பு என்று சொல்லும் சத்தத்தை கேட்கிறேன். என் ஊழியக்காரனே, நீயே அந்த சத்தம், நீயே அந்த சத்தம். சபையே, மந்தையே, என் மந்தை மேய்க்கிறவர்களே, உனக்கு முன்பாக நான் என் சத்தத்தை வைக்கிறேன், என் சத்தத்தை அனுப்புகிறேன், என் சத்தத்தை வைக்கிறேன், என் சத்தத்தை அனுப்புகிறேன். இந்த சத்தம் உன்னை பயில் காட்டி அழைக்கும் பொழுது வருகிறவன் வரக்கடவன், வருகிறவன் வரக்கடவன். நீ அவர்களை நோக்கி அழைக்கும் பொழுது, இதோ கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ அவர்களை நோக்கி அழைக்கும் பொழுது, நீ அவர்களை நோக்கி அழைக்கும் பொழுது, நீ அவர்களை நோக்கி அழைக்கும் பொழுது சிலர் அதை அலட்சியம் பண்ணுவார்கள், சிலர் அதை குறித்து இச்சகம் பேசி பின்பு உன்னிடத்திலே சேருவார்கள்.
என்னால் முத்திரையிடும்படிக்கு இந்த தூதனை நான் அனுப்பி இருக்கிறேன். நான் எவனை முத்திரையிட்டேனோ அவன் சிறியவனாயிருக்கலாம், சிலர் பெரியவனாயிருக்கலாம், சிலர் அழைக்கப்பட்டவனாயிருக்கலாம், சிலர் நிரப்பப்பட்டவனாயிருக்கலாம், சிலர் பலவீனப்பட்டவனாயிருக்கலாம். அவர்கள் மாத்திரம் உன்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உன் தரிசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சத்தமே சத்தமே, ஒலி 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 எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வயல் நிலத்தில் வேலை செய்கிறவர்களே, பயிர் தொழில் செய்யும்படிக்கு கைகளில் விதைகளை கொண்டு புறப்பட்டிருக்கிறவர்களே, வளர்ந்திருக்கிற செடிகளையும் பாராமல் இன்னும் விதைத்துக் கொண்டே இருக்கிறவர்களே, விதை விதைக்க புறப்பட்டவர்களே, உங்கள் முன்பாக என் சப்தத்தை நான் வைக்கிறேன், என் சப்தத்தை அனுப்புகிறேன் என்றவர்களுக்கு சொல் என்று வானத்திலிருந்து உண்டாகிற ஒரு சப்தத்தை நான் கேட்கிறேன். அன்றியும் வேறொரு தேவதூதன் அந்த மலையின் மேல் இறங்கி நிற்கிறதையும் அவருடைய கைகளிலே முத்திரை கோல் இருக்கிறதையும் கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த சப்தம் ஒலிக்கும் பொழுது எங்கிலும் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களிலே சிறியவனும் பெரியவனும் பலவீனனும் பலத்தவனும் ஊழியம் செய்கிறவனும் எனக்கென்று ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவனும் இந்த சத்தத்திடத்திலே திரும்புவார்கள். என் ஊழியக்காரனே, நீயே இந்த சத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூர இடங்களிலும் தீவுகளிலும் கடல்களிலும் இதோ கரை ஓரங்களிலும் என் வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, மிகுதியா என் வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, உங்களுக்கு முன்பாக நான் என் சப்தத்தை வைக்கிறேன், என் சப்தத்தை அனுப்புகிறேன். என் சத்தத்தை அல்லவோ நான் அனுப்புகிறேன். அது ஒரு மனிதனை போல் இருந்தாலும் அவன் மனிதன் அல்ல. என்னால் அனுப்பப்படுகிற என் சப்தம், என் சப்தம். கிதியோனே, முந்தி அழை, முந்தி அழை. என் வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களிலே பலவீனனாயிருந்தாலும் அவன் இதோ பலத்தவனாயிருந்தாலும் சிறியவனாயிருந்தாலும் பெரியவனாயிருந்தாலும் இதோ இவர்களால் முத்திரையிடப்பட்டவன் எவனோ அவன் உன்னிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவான். அவர்கள் உன்னிடத்தில் கூட்டம் கூட்டப்படுவார்கள். அலட்சியம் பண்ணினவர்களை நான் அலட்சியம் பண்ணி இதோ என் வார்த்தைகளை அல்ல தட்டி தங்களுடைய மேதாவிலாசத்தை காட்டும்படிக்கு தங்களுடைய ஞானத்தை பெரிதென்று கருதி இதோ இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதிருக்கிறவர்களை நானும் அலட்சியம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மந்தை மேய்ப்பர்களை நீ அழைக்கும் பொழுது சிலர் இச்சகம் பேசுவார்கள். ஆனால் அவர்களில் பலர் உன்னிடத்தில் சில காலத்திற்கு பின்பாக உன்னை புரிந்து கொண்டவர்கள் கடந்து வருவார்கள். சிலர் அதை குறித்து அலட்சியம் பண்ணுவார்கள். அதை கவனிக்காதவர் போல் இருந்து தங்கள் வழியிலே போவார்கள். அவருடைய ஓட்டம் சீனமடைந்து சீக்கிரமே நிறுத்தப்பட்டு போகும். அவர்களை நானும் அலட்சியம் பண்ணி அவர்களை காணாதவர் போல் இருப்பேன். என்னால் முத்திரையிடப்பட்ட என் மந்தை மேய்ப்பர்கள், ஒருவேளை அவன் பலவீனமாயிருக்கலாம், அவன் இளையவனாயிருக்கலாம், சிறியவனாயிருக்கலாம், அவர்களை நான் உன்னிடத்தில் கொண்டு வருவேன். நான் அவர்களை பலப்படுத்துவேன். என் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்புவேன். அவர்கள் பலவான்களாய் உன்னால் மாற்றப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூடைகளிலே விதைகளை சுமந்து கொண்டு என் வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்கு புறப்பட்டு போன என் ஊழியர்களை அழை அழை. என் சத்தத்தை நான் அவர்கள் முன்பாக வைத்து இதோ நான் அவர்களை என் சத்தத்தை அனுப்பி இருக்கிறேன். முத்திரையிடப்பட்டவன் எவனோ அவன் உன்னிடத்திலே கடந்து வருவான். சிலர் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசுவார்கள். அவர்கள் சிலர் மறுபடி உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள். சிலரோ உன்னை காணாதவர் போல் இருப்பார்கள். சிலர் தங்களை தானே உயர்த்தி கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களிடத்திலும் பேசினார், நீங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை திசை திருப்புவதற்கு வழி பார்ப்பார்கள். நான் அவர்கள் வழியிலே கடந்து போய் அவருடைய கால்களை திருப்பி அவர்களை கிடையாக்கி போடுவேன். அவன் அதன் பின்பு எழும்புவதும் இல்லை, அவன் பேசுவதும் இல்லை, அவன் வாயிலே சப்தம் ஒலிப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கு, என் வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கு காற்றிலும் நட்சத்திரங்களிலும் வானம் வழிகளிலும் இதோ என் வார்த்தைகளை அனுப்புகிறவர்களை நோக்கி நான் என் வார்த்தையை அனுப்பி என் வார்த்தையை நான் வைக்கிறேன். என் வார்த்தையை நான் வைக்கிறேன். நீ அழை, நீ அழைக்கும் பொழுது சப்தமிட்டு கூப்பிடு. அவர்களில் சிலர் உன்னிடத்தில் வருவார்கள். சிலர் உன்னை அலட்சியம் பண்ணுவார்கள். சிலர் இச்சகம் பேசி அவர்கள் அடங்கி போவார்கள். உன்னிடத்தில் வந்தவர்களை நான் பலப்படுத்தி அவர்களை நான் இந்த பரம தரிசனத்திலே பயன்படுத்துவேன். இதோ
தங்களுடைய வழிகளை பெரிதாக கருதி தாங்களே உன்னை விட பெரியவர்கள் என்றும் என் சத்தத்தை விட தாங்களே உயர்ந்திருக்கிறார்கள் என்றும் அவர் ஒருவேளை மேன்மை பாராட்டுவார்களானால் அவருடைய வெளிச்சம் மங்கிப்போம் என்றவர்களுக்கு சொல் 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 என்று கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். முத்திரை போடுகிற 3 தூதர்களே, புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், இந்த தேசத்துக்குள்ளே புறப்பட்டு போங்கள். மேய்ப்பர்களை முத்திரையிடு, மேய்ப்பர்களை முத்திரையிடு, மேய்ப்பர்களை முத்திரையிடு. வரப்போகிற தரிசனத்திற்கு காத்திருந்தவன் எவனோ, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தவன் எவனோ, எனக்கென்று தன் சித்தத்தை ஒப்புக்கொள்ளுவதற்காக, என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தவன் எவனோ, அந்த மேய்ப்பர்களின் முகத்திலும் அவருடைய நெற்றிகளிலும் அவருடைய இருதயத்திலும் இந்த முத்திரையை நீ பதித்துவை என்றவர்களுக்கு சொல்லுகிறேன். இந்த முத்திரை ஒரு அபிஷேகத்தை போல இறங்கும். கிதியோனே, உன் சத்தத்தை உயர்த்தி என் பின்னால் புறப்படுகிறவன் வரட்டும் என்று சொல்லிப்பார். அப்பொழுது அவர்கள் திரளாய் புறப்பட்டு வருவார்கள், திரளாய் புறப்பட்டு வருவார்கள். பலத்தவர்களும் தங்களை பலத்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் பதிவிருக்கிறவர்களும் ஜனங்களுடைய ரத்தத்தை குடித்ததில் சுகங்கண்டவர்களும் இதோ போஜன பிரியரும் பெருவயிற்று நாய்களும் உன் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் அதை அலட்சியம் பண்ணுவார்கள். சிலரோ தங்களை உயர்த்தும்படிக்காக உனக்கு விரோதமாய் பேசி இது கர்த்தரால் உண்டான சத்தம் அல்ல, இவர்கள் பேசுவது கர்த்தருடைய வார்த்தையும் அல்ல என்று சொல்லி உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி ஜனங்களை தூண்டிவிட்டு சில காலத்திற்கு பிறகு அவர்கள் சிலர் உன்னிடத்தில் வருவார்கள் 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 என்று இங்கே சொல், இங்கே சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. என்னால் தேடப்பட்டவனை, என்னால் அழைக்கப்பட்டவனை இதோ முந்தி முத்திரையிடுங்கள். இச்சகம் பேசி மறுபடியும் என்னிடத்தில் வர வேண்டியவனையோ பிந்தி முத்திரையிடுங்கள் என்று அந்த தூதர்களுக்கு சொல்லும் சத்தத்தை நான் கேட்கிறேன். கர்த்தராகிய தேவன், நான் உங்கள் நடுவில் கிரியை செய்து நான் செய்ய நினைத்ததை இந்த தேசத்திலே நிறைவேற்றியே தீர்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. Oh the Lord. அந்த தூதர்கள் தங்களுடைய பாதத்தை எடுத்து வைக்கும் போது அவங்க கால் படுற இடத்துல எல்லாம் கீழே நெருப்பு பொறிகள் பறக்கிறதையும் ஜுவாலைகள் புறப்படுகிறதையும் என்னால பார்க்க முடிகிறது. அவர்கள் மலைகளிலிருந்து இறங்குகிறார்கள். அவருடைய கையில சூட்டுக்கோல் இருக்கிறது, ஒருவருடைய கையில, இன்னொருடைய கையில முத்திரையிடக்கூடிய முத்திரை கோல் இருக்கிறது. அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், புறப்பட்டு போகிறார்கள். கூட்டிச்சேர், 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 பலி பொருள்களை கூட்டிச்சேர், நான் பயன்படுத்த வேண்டிய பாத்திரங்களை கூட்டிச்சேர். அவர் ஒரே இருதயம் கொண்டவர்களாக, கிதியோனே உன்னிடத்தில் வருவார்கள், கிதியோனே போ, உன் பலத்தோடே உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Oh the Lord, oh the Lord, oh the Lord, oh the Lord. பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, என் வார்த்தைகளை சுமந்து செல்லும்படிக்கு செட்டைகள் கொடுக்கப்பட்டவர்களே, என் வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களே, என் வார்த்தையை நான் அனுப்புகிறேன், அதற்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் அல்லவோ. உன் பார்வைக்கு நீ உயர்ந்தவனாகவும் உன் எல்லைகளிலே நீ பெரியவனாகவும் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொண்டவனாயும் இருந்தாலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே உற்று பார்ப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் எல்லைகளிலே இந்த தேசத்திலே எனக்கென்று எழும்புகிற ஜெப புருஷர்களை எழுப்பவும், அவருடைய கண்களை திறக்கவும், தீர்க்க தரிசன வல்லமையினால் மூடவும், ஜெபிக்கிற ஒரு புதிய தலைமுறையை எழுப்பவும் முந்தி தீர்மானித்து என் அபிஷேகத்தை அனுப்புகிற வேளை வந்திருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இவர்களை பகுதி பகுதியாய் நிறைத்து ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு விதமான என்னுடைய வரத்தினால் மூடி என் புதிய அபிஷேகத்தினால் நான் அவர்களை நிரப்பி அவருடைய தலையை தண்ணீரும் கண்களை நீரூற்றுமாய் மாற பண்ணி அவர்களை திறப்பிலே நிற்கவும், சத்துருவை எதிர்க்கவும், தேவ தூதர்களுக்கு ஒத்தாசை புரியவும், ஜனங்களை காவல் பண்ணவும், ஜனங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தவும், நடக்கிற காரியங்களை அறிந்து கொண்டு சொல்லவும் இவர்களை 5 பிரிவாய் பிரிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிற பார்க்கிறேன். வாட்டர் ஸ்பவுட் மாதிரி, வாட்டர் ஸ்பவுட் பார்த்திருப்பீங்க, மேகம் வானத்திலிருந்து ஒரு பெரிய தும்பிக்கை மாதிரி கடலுக்குள்ள இறங்கும். அது மாதிரி மேலிருந்து கீழாக ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பம் மாதிரி, ஸ்தம்பம்னா தூண், ஒரு தூண் மாதிரி மேலிருந்து இறங்கி வருகிற ஒரு வாட்டர் ஸ்பவுட் மாதிரி இருக்கு. அதோடைய முனையில கீழே நெருப்பு இருக்கிறது. மேலெல்லாம் அது நல்ல கருமையான மேகம் போல இருக்கிறது, கீழே நெருப்பு இருக்கு. மேலிருந்து கீழாக இறங்குறத பாக்குறேன். ஐ கேன் see, நான் பாக்குறேன், என் கண்ணை திறந்தாலும் தெரியுது. கர்த்தர் சொல்லுகிறார், இது என் ஜனம்,
நான் வழிநடத்த போகிற என் ஜனம் அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இவர்களை விட்டு நீங்காதபடிக்கு நானே வழிநடத்தி என் காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு தேர்ந்தெடுக்க போகிற என் ஜனம் இவர்கள் தேவை எழும்பணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் முத்திரையை பிரிக்கும் காலம் வந்தது. இதோ நான் அதிகாரம் பெறவும் மூடப்பட்டதையும் முத்திரையிடப்பட்டதையும் நான் அதை பிரிக்கவும் காரியங்களை நிகழ்த்தவும் முந்தி பூமியிலே இதோ என்னை தொழுது கொள்ளுகிற திரளான ஜனங்களை எழுப்பவும் எழுப்புதலை தரவும் காலம் கனிந்து விட்டது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லும் சத்தத்தை கேட்கிறேன். அது ஒரு குழாய் மாதிரி இருக்குது, வாட்டர் ஸ்பவுட் என்று சொல்லுவார்கள். அது இங்கிலீஷ்ல மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அதனுடைய முனையில கீழே வரக்கூடிய பகுதியில தீ கங்கு மாதிரி இருக்குது, நெருப்பு மாதிரி, லாவா மாதிரி இதுல புறப்படு மேலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. அன்றியும் அந்த குழாய்க்கு உள்ள மேலிருந்து வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் போல அது ஒண்ணு தங்க நிறமாகவும் ஒரு தகிக்கிற ஒரு நெருப்பு நிறமாகவும் இருக்கிறது. சூடாக்கப்பட்ட வெண்கலத்தை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் மேலிருந்து கீழாக அதன் வழியா இறங்கி வரதை பார்க்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என் ஜனத்தை நான் நேசித்து என் ஜனங்கள் மேல் புதிய வல்லமை தந்து இதுவரைக்கும் மனுக்குலம் பெற்றறியாத புதிய வல்லமைகளை நான் இவர்களுக்கு முத்திரையை திறந்து தேசத்தின் மேல் செய்ய போகிற முத்திரையை திறப்பதற்கு முன்பாக என் அபிஷேகத்தின் முத்திரையை திறந்து என் வல்லமையின் முத்திரையை திறந்து என்னால் அழைக்கப்பட்டிருக்கிற என் ஜனத்தின் தாகத்தை தீர்த்து அவர்கள் என்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர்களை பலவானாக்குகிற கர்த்தர் நான் 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 மாறாதவர். செட்டைகள் தரிக்கப்பட்டவர்கள் எழும்புவார்கள். கால்களிலே சிவிங்கிகளை போல மாற்றப்பட்டவர்கள் எழும்புவார்கள். கைகளிலே சிங்கத்தினுடைய கைகளுக்கு ஒப்பான பலமுள்ள கைகளை பெற்றவர்கள் எழும்புவார்கள். தங்கள் கண்களிலே கழுகுகளைப் போல தீர்க்கமான பார்வை உள்ளவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் இந்த இடத்தில் அல்லவா எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எழுப்புகிற அவர்களை நீ கூட்டி சேர்த்து அவர்களை எனக்கு பலிப்பொருளாக்கி அவர்களை இங்கே காத்திருக்க பண்ணு. நான் அப்பொழுது என்னுடைய வல்லமை அவர்கள் மேல் பொழிந்து அவர்களை புதுப்பித்து அவருடைய ஆயுதங்களை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களாக்கி என் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேசத்தின் நடுவிலே அவர்களை பற்றி எரிகிற பாத்திரங்களாக அனுப்ப போகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் அல்லவோ சொல்லுகிறார். பெற்றுக்கொள் உன் வல்லமை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நான் உனக்கு சொன்னதும் நீ இதுவரைக்கும் அறியாதிருந்ததுமாக நான் சொல்ல போகிறதும் நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணினதும் நான் செய்ய போவதாக என் மனதிலே தீர்மானம் செய்து கொண்டு வைத்திருக்கிறதும் நிறைவேறும் காலம் வந்தது 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 என்று இவருடைய காதுகள் கேட்கும்படிக்கு சொல் என்று சொல்லும் சத்தத்தை கேட்கிறேன். எல்லாம் எழுந்து நிற்க போறோம். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை மூட விரும்புகிறது. ஜெபிக்கிற புருஷர்கள் வேண்டும். கர்த்தருக்கு பலிப்பொருளாய் வேண்டும். கர்த்தருடைய பலிபீடத்தில் நிற்கிறவர்களாய் வேண்டும். அந்த அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது நீங்கள் அதை மேலறை வீடாக பார்க்கிறீர்கள். மேலறை வீட்டில் 120 பேர் அவர்கள் வந்து அமர்ந்திருந்ததை பார்க்கிறோம். அது மேலறை வீடு, அது மேலறை வீடு அல்ல, அது பலிபீடம். கர்த்தருடைய பலிபீடம், கர்த்தருடைய நெருப்பு இறங்கின பலிபீடம். எலியாவின் காலத்தில் நெருப்பு இறங்கின மாதிரி அன்று மேலறை, இன்றைக்கு இந்த அறை. கர்த்தராகிய தேவன் இந்த அறையை சந்தித்து இந்த பலிபீடத்திலே தம்முடைய பலி பொருள்களை அவர் தம்முடைய அக்னினால் தகனிக்க போகிற வேளை வருகிறது. இந்த 3 நாட்களிலே கர்த்தர் பிரத்யட்சமும் வல்லமையும் மகிமை நிறைந்ததும் மறக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதும் உன் ஞானத்திற்கு எட்டாவதுமான கிரியைகளை நிறைவேற்றும்படிக்கு உன்னை தொடவும் உன்னை எழுப்பவும் உன்னை நிரப்பவும் சித்தம் வைத்திருக்கிறார். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள் உன் வல்லமை. இந்த 5 பேர் இங்கதான் இருக்கிறாங்க. 5 இனம் இங்கதான் இருக்கிறது. 5 பிரிவு இங்கதான் இருக்கிறது. ஜெபிக்கிற வீரர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடப்போகிறார். உப்பினால் சாரமேற்றப்பட்டவர்களைப் போல நீங்கள் ஆவியினால் சாரமாக்கப்பட போகிறீர்கள். ஆவியானவர் வந்துவிட்டார். உங்களில் அநேகர் மேலே இந்த அக்னி வல்லமை பற்றி எறிய போகிறது. குறிப்பாக வாலிபர்கள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, ஜெபிக்கிற மூப்பர்கள் மேல, சின்ன குழந்தைகளா கூட நீங்க இருக்கலாம். கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீ வரல. ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்திலே அழைப்பு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இந்த தரிசனத்திலே ஒரு பங்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார், நீ சந்தேகத்தோட வந்திருக்கலாம், நீ இந்த காரியத்தை குறித்து பார்ப்பதற்காக வந்திருக்கலாம், நீ கேள்விப்பட்ட காரியத்தை அறிந்து கொள்வதற்காக சிலர் வந்திருக்கலாம், சிலர் இந்த இடத்தை வேவு பார்ப்பதற்கு வந்திருக்கலாம். யாராயிருந்தாலும் இந்த எல்லையில் இருக்கிறவனுக்கு நான் என் அழைப்பை தருகிறேன். கொலை வெறி கொண்டு என் ஜனங்களை இது கொல்லுவதற்கு அனுப்பப்பட்ட சவுலையும் அவனுக்கும் அழைப்பை வைத்திருந்தேன். வேவு பார்க்க வந்தவனுக்கும் அழைப்பை வைத்திருக்கிறேன். என் வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுகிறவனுக்கும் இந்த இடத்துல அழைப்பு உண்டு. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உனக்கு நான் கொடுக்கிற அனுகிரக வருஷம், அனுகிரக வருஷம், அனுகிரக வருஷம், என் ஜனங்களை சந்திக்கும் வருஷம், என் ஜனங்களை எழுப்புகிற வருஷம். பெற்றுக்கொள்வன் வல்லமையை, இறங்கட்டும் அந்த அபிஷேகம். இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் பாரத்தை சொல்ல வரல, உங்க பாரத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கிறேன், உங்க பாரத்தை நான் வாங்கிட்டு போக வந்திருக்கிறேன். அந்த அஞ்சுல யாராயிருக்கும் எனக்கு சம்மதம், உம்முடைய ஊழியத்தை செய்ய சம்மதம், உம்முடைய ஊழியத்தை செய்ய சம்மதம். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்க போகிறது. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அநேகரை தொட போகிறார். அநேக பிள்ளைகள் மேல் அந்த வல்லமை இறங்க போகிறது. அவர்களை அடையாளம் காட்டும் வல்லமை. அவர்களோடு கர்த்தர் பேச போகிறார். நான் இந்த விதமான ஜெப ஊழியத்திற்கு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இந்த விதமான ஜெப வல்லமையினால் உன்னை நிரப்ப போகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இதோ இதோ மேலிருந்து கீழாக இறங்குகிற அந்த ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பம் நேராய் நம்மை நோக்கி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர்களை தொட போகிறார். இன்னும் சில நிமிஷங்கள் தான் தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது, தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. இதோ பின்மாற்றம் அடைந்து போய் இந்த ஊழியத்தில் எனக்கு எந்த விதமான கனியும் இல்ல, இதோ என்னால முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, என்னால ஒரு காரியமும் செய்ய முடியல, கர்த்தரை தள்ளி விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறேன், வா, உன்னை மறுபடியும் புதுப்பிக்கட்டும், மறுபடியும் புதுப்பிக்கட்டும், மறுபடியும் நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. இந்த இடத்துல யாரையும் நான் விட போகிறது இல்ல. தேங்க்யூ லார்ட். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். யாரு சும்மா குறுக்கு நெடுக்கலாம் போகாதீங்கம்மா, யாரு வெளியே போகாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வல்லமை வருகிறது, வல்லமை வருகிறது, தேவனுடைய அபிஷேகம் வருகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறது. தேங்க்யூ லார்ட். இப்போ 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 தொடும் தொடும் தொடும். வல்ல ஆவியின் தேவனுடைய வல்லமை தொடட்டும். கண்கள் திறக்கப்பட போது பலருக்கு, கண்கள் திறக்கப்பட போது பலருக்கு. கர்த்தர் செய்ய போகிற காரியம் வருகிறது. அது பயங்கரமும், அது அக்னியும், அது புகைக்காடுமாய் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அது சீனாய் மலையின் அனுபவத்தை போல் இருக்கிறது. உலம் திசி பிஷி தீதாதிஸ் மிராதஸ் விர்வேலாதஸ் பிஷுபாரத்து வகோபரபேஷன்டாதஸ் விடுமால்பரி உலாப்ரிமிஷ் பீராதஸ் பிடோபு. என் ரத்தத்தை குறித்து வைராக்கியம் கொள்வதற்காக மனதிலே தீர்மானம் செய்திருக்கிற என் ஜாதியே, என் ஜனமே, என் ஜனமே, உன்னை நான் எப்படி கை நிகழ பண்ணுவேன். இதோ உனக்கு என்னிடத்தில் சகாயம் கிடைத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வா 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 வா, நான் உன்னை தொடட்டும், நான் உன்னை தொடட்டும், என் அக்கினி உனக்குள் வைக்கட்டும், என் பரிசுத்தத்தையும் நீதி உனக்கு தரிப்பிக்கட்டும், என் வல்லமை உன்னை மூடட்டும், போ உன் பலத்தோட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கும் ஜெப வீரர்கள் நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே என்னை இந்த தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எழுப்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை எதுவானாலும் பயன்படுத்துங்க, எப்படினாலும் பயன்படுத்துங்க. நீங்க ஆண்டவரே நீர் குயவன், நான் களிமண், களிமண் என்னை உருவாக்கும். கேளுங்க, ஐயோ ஆண்டவர் தொட போகிறார், தொட்டு கொண்டிருக்கிறார் சிலரை. சிலர் மேல் அந்த வல்லமை வந்து விட்டது, வந்த வல்லமை வந்து விட்டது, வரங்கள் வந்து விட்டது, கண்கள் திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்வன் வல்லமை, பெற்றுக்கொள்வன் வல்லமை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அநேகரை நான் இங்கு அழைத்து வரவும், அநேகரை இந்த இடத்திலிருந்து நான் புறப்பட பண்ணவும், அநேகரை நான் இந்த இடத்திலே தாகம் தீர்க்கவும், அநேகர் மேல் என்னுடைய வல்லமையை ஊற்றியவர்களை வைராக்கியம் உள்ள புருஷர்களாய் எழுப்பவும், வடக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் கட்டளையிட்டு அவர்களை அழைக்கும்படிக்கான அழைப்பின் சப்தத்தை நான் வைத்து, என் சப்தத்தை நான் அனுப்பி, இதோ இந்த ஸ்தலத்திலிருந்து என் ஜனங்களை கூட்டிச் சேருங்கள், கூட்டிச் சேருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். இதோ என் வல்லமையினால்
என்னால் முத்திரையிடப்பட்டவர்கள் இந்த இடத்தை நோக்கி கடந்து வர, என் மகனே, என் பிள்ளைகளே, இந்த இடத்திலிருந்து நீ புறப்பட்டு போக யோசிப்பது என்ன? இதோ பெரிய காரியம் இங்குதான் வருகிறது, இதோ இங்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை நாட்டின இடத்தில் நீ கொடுக்கிற கனி மாத்திரமே எஜமானுடைய அறையிலே வந்து சேரும் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊழியத்திலிருந்து இந்த வருஷம் புறப்பட்டு போவதற்கு சிலர் யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், சிலர் திட்டம் போட்டு வெளியே போறதுக்கு யோசிக்கிறாங்க, சிலர் பிரச்சனைகளை செய்துவிட்டு வெளியே போக யோசிக்கிறாங்க, சில ஏதோ காரணங்களை காட்டிவிட்டு வெளியே போக யோசிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த இடத்தில் செய்ய போகிற காரியங்கள் வரப்போகிற நேரம் இதுதான். நான் உன்னை நாட்டின இடத்தில் கனி கொடுக்கும்படிக்கு வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் ஜனங்களுக்கு புறப்பட்டு வர நீ இங்கிருந்து திசை மாறி பறக்க போகிறது என்ன? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீ விதண்டாவாதம் பேசுகிறவனாய் இருக்கலாம், அல்லது ஊழியத்துக்கு விரோதமா பேசுகிறவனாய் இருக்கலாம். சேனைகளின் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உனக்கும் நான் என் சத்தத்தில் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறேன். நான் உன்னையும் நான் கைவிடவில்லை. நீ மனம் திரும்பிய இடத்தில் வா, நிலை பொருந்து, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறங்குகிறது அந்த வல்லமை, இறங்குகிறது அந்த வல்லமை. தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது இந்த இடத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல், காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை வருகிறது. நான் உன்னை தொடட்டும், இன்று இரவிலே உன்னோடு பேசட்டும், என் வல்லமை உன்னை மூடட்டும், என் வரங்கள் உன்னை நிரப்ப போகிறது. இந்த 3 நாட்களிலும் புதிய காரியத்தை நிறைவேற்ற போறேன். எவனை அழைக்க சித்தம் இருக்கிறேனோ, எவனை அனுப்ப சித்தம் இருக்கிறேனோ அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். சிலர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் அதை ஒருவேளை அல்ல தட்டலாம். ஐயோ, அல்ல தட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல். அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, இதோ என்னுடைய கண்ணின் மணிகளைப் போல நான் அவர்களை காத்துக்கொள்ளவும், என்னுடைய தரிசனத்திலே அவர்களை பயன்படுத்தவும், கடைசி காலத்தில் நான் செய்கிற மகிமையான என் காரியத்திலே அவர்களை நிலைநிறுத்தவும் அறிந்திருக்கிறேன். Thank you, Jesus. 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 இந்த நாட்களில் என் புதிய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். இந்த 3 நாட்களிலுமே வித்தியாசமான காரியங்கள் உங்கள் நடுவில் நடக்கும். இன்று இரவிலே நீங்க ஆயத்தப்படுங்க, இன்று இரவிலே நீங்க ஆயத்தப்படுங்க. நான் உங்களை தொட விரும்புகிறேன், உன்னுடைய களும்பை நீக்க விரும்புகிறேன், உன் இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்ற விரும்புகிறேன். என் புதிய அபிஷேகம் நிரம்புகிற பாத்திரமாய் உன்னை மாற்ற விரும்புகிறேன். முந்தினதை நான் தலைகளாய் கவிழ்த்து போட்டு அதை துடைத்து அதை புதிது பண்ணி என் புதிய காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு, புதிய வல்லமையினால் உன்னை நிரப்பும்படிக்கு இந்த நாட்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அழைக்கப்பட்டவன் பாக்கியவான், இங்கே நிற்கிறவன் பாக்கியவான். என் கண்கள் அவர்கள் மேல் அல்லவோ நோக்கமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அகில இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும் நான் செய்ய போகிற என்னுடைய மகிமையான கிரியை புறப்படும் காலம் வந்துவிட்டது. அது இந்த இடத்தில் மையம் கொள்ளும், இந்த இடத்திலே அது கனம் பெறும், இந்த இடத்திலே அது மகிமை அடையும். அது நெருப்பை போல சுட்டெரிக்கும் நெருப்பை போல அது தணல் மூற்றப்படும். அது 7 மடங்கு ஆகும். அது புறப்படும், இதன் எல்லைகளை தாண்டும், தேசங்களை தாண்டும். அது தேசங்களை தாண்டி உலகம் முழுவதையும் அது நிரப்ப போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இறங்க போகிறது அந்த வல்லமை. நான் அதற்கென்றே உன் ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி என் வார்த்தை உனக்குள் தந்து, போ என்றும், அழை என்றும், நில் என்றும், கட என்றும், நட என்றும், தாக்கு என்றும், தவிர் என்றும் சொல்லத்தக்கதான புதிய கட்டளைகளை நான் உன்னிடத்தில் தந்து என் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவேன். கிதியோன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவனாயிருந்தும் பயமுள்ளவனாயிருந்தும் அவன் ஜனங்களை அழைத்த பொழுது அவனிடத்திலே ஒரே மனம் உள்ளவர்களைப் போல, என்னால் அனுப்பப்பட்டவர்கள் சேர்ந்ததைப் போல, இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களிலே போதகனாயிருந்தாலும், அவன் தீர்க்கனாயிருந்தாலும், சுவிசேஷகனாயிருந்தாலும், அவர்களின் வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணுகிற திரளான கூட்டத்தாராயிருந்தாலும், சௌகரியவான்களாயிருந்தாலும், உதவிக்காரராயிருந்தாலும், கண்காணிகளாயிருந்தாலும், இதோ என் சத்தத்தினால் ஈர்க்கப்பட்டு அனுப்பப்படுகிற எவனும் உன்னிடத்திலே வருவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கும் வேளை வந்தது. கர்த்தர் அந்த கதவுகளை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. பெருவெள்ளத்தின் இரைச்சலும் பெருமழையின் சத்தமும் தேசத்தை நிரப்ப போகிறது. காட்டு புறாக்களின் பாட்டொலி சத்தம் வனாந்திரங்களிலே ஒலிக்க போகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். காடும் கடுவழியா எண்ணப்பட போகிறது. பள்ளங்கள் நிரப்பப்பட போகிறது.
மேடுகள் தகர்க்கப்பட்டு சமவெளியாக்கப்பட போகிறது. கர்த்தர் வருகிறார், ராஜரீகம் பண்ணுகிறவர் வருகிறார் என்று இவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடும் தொடும் உம்முடைய பிள்ளைகளை. இறங்குகிற அந்த அக்கினி, இறங்குகிறது அந்த வல்லமை, இறங்குகிறது அந்த வல்லமை, இறங்குகிறது அந்த வல்லமை, இறங்குகிறது இந்த வல்லமை. Thank you Lord. இந்த ஜனத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்துங்கள். நாளை தினத்தில் இவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். நான் இவர்களை உப்பிடும்படிக்கும், என்னுடைய உப்பினால் இவர்களை சாரமேற்றும்படிக்கும், என்னுடைய பாரத்தினால் இவர்களை பாரமேற்றும்படிக்கும், என் ரத்தத்தினால் இவர்களை பலப்படுத்தும்படிக்கும், என் மகிமையினால் அவர்களை நிரப்பும்படிக்கும், என் ஆவியினால் அவர்களை இடைக்கட்டும்படிக்கும் இவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த இடத்திலே நான் மகிமையான காரியங்களை நிறைவேற்றும் நேரம் வந்திருக்கிறது என்றவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இந்த இடத்திலே நான் சொல்லுகிற வார்த்தையில ஒன்றும் தப்பி போகிறது இல்ல. ஏன்னா கர்த்தர் சொல்ல சொல்ல நான் கேட்டு சொல்றேன். தேவனுடைய சத்தத்தை பார்க்கிறேன், கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன். கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் வந்து விட்டார். உங்களை சந்திக்கும் தேவன் வந்து விட்டார். தொடும் தொடும் ஆண்டவரே, அக்னினால் தொடும், அக்னி குரட்டினால் தொடும், அக்னி நாவுகளினால் தொடும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், அக்னியும் புகைக்காடுமான வல்லமை இறங்கட்டும். நம்முடைய ஜாதிகளை, தாகத்தோடு வந்தவர்களின் தாகத்தை தீர்த்தெறிடும். இப்பொழுது நம்முடைய வல்லமை அவர்கள் மேல் நெய்யாய் பொழிவதாக, 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 பொழிவதாக. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. மேலான காரியங்களை கர்த்தர் நாளை தினங்களிலே வெளிப்படுத்தி பேச போகிறார். Thank you Lord. கர்த்தராகிய தேவன் தாமே இந்த நேரங்களை நடத்த விரும்புகிறார். நாளை எந்த செஷன்ல ஒருவேளை அர்ப்பணிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுக்கென்று நீங்கள் பதப்படுத்தப்பட்டு ஒரு பலி பொருள்களாக ஆயத்தப்படுத்த போகிற எல்லாத்திலையும் மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனே நடத்த போறார். எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் தான் விரும்புகிற வரைக்கும் நடத்த போகிறார். உங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். இது சாதாரண வழக்கமான கூட்டம் அல்ல. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போற கூட்டம். ஆயத்தப்படுங்கன்னு கர்த்தர் சொல்றார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you. Gadishebira duraba ulabareko baraduraba lakamara duraba labara ulabaraga baradurama shabara duraga. அநேகரிடத்திலே கர்த்தர் இந்த இரவிலே பேச போகிறார். இந்த இரவிலே கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். சிலருக்கு சொப்பனங்கள் மூலம், சிலருக்கு தரிசனங்கள் மூலம் தேவன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போறார். இந்த 3 நாட்களும் கர்த்தர் தான் தலைவர், கர்த்தர் தான் இந்த கூட்டத்தை நடத்த போறார். ஊழியர்கள் மாறி மாறி வரலாம், யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நேரம் டைம் எல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன மாதிரி சொல்ல விரும்புறாரோ அப்படி சொல்ல போறேன்னு கர்த்தர் சொல்ல சொல்றார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களை ஆயத்தப்படுத்த போறார் கர்த்தர், உங்களை பதப்படுத்த போறார், பக்குவப்படுத்த போறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகுது. ஒரு புதிய படை புறப்படும், ஒரு புதிய படை புறப்படும். வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிற படை புறப்பட போகுது. ரத்தத்தை கொண்டு சுத்திகரிக்கிற படை புறப்பட போகிறது. வார்த்தைகளை கொண்டு சாத்தானை துரத்துகிற படை புறப்பட போகிறது என்று அவர்களுக்கு சொல்லு கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறேன். ஓ ஜீசஸ், ஓ தி லார்ட் விஷேபி தேவிரா பாலகா பரபர. துதி கனம் மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். துதிங்க கர்த்தரை நேரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இவ்விடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே.
என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா 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 ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள ஜீசஸ்